ஸோ நம்ம ஜாகிரஃபியில் இன்னைக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 4 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். வந்து அப்கமிங் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் வந்து கொஷினாக வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ரிவிஷன் வந்து இந்த டாபிக் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா லொகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் ஃப்ரெண்ட், அது அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இயற்கை அமைவுகள் அப்படின்னு டாபிக் 10th புக்கில் தான் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் டெஃபினட்டாக கொஷின் இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், தகவல் தொடர்பு வந்து. ஸோ இந்த டாப்பிக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு டாபிக். அதுக்கப்புறம் நம்ம சென்சஸ் 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இந்த மக்கள் தொகை இருக்குங்களா, பாப்புலேஷன் சொல்லிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்தியா தமிழ்நாடு சொல்லிட்டு, ஸோ அந்த டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெதர் அண்ட் கிளைமேட், வானிலையும் காலநிலையும் சொல்லிட்டு ஜாகிரபிக்கே உரித்தான அந்த மான்சூன், ரெயின்ஃபால், அந்த விண்டு அப்படி சொல்லிட்டு இந்த சம்மந்தப்பட்டது அப்படின்றது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி பார்க்குறோம். இந்த மேஜர் டாபிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து படிக்க போகிறோம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, நம்ம இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லொகேஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அமைவிடம் அப்படின்றது வந்து, ஸோ அமைவிடம் அப்படின்னும் போது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, வந்து ரிவிஷன் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் அதில் ரீகால் வந்து பண்ணுறதுக்காக நம்ம இந்த கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ரீகால் பண்ணணும், எந்தெந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம செல்ஃபா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நோட்ஸ். ஸோ அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாமுக்கு வரக்கூடியதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு போகிறோம். ஸோ இப்போ இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆசியாவில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2வது பெரிய நாடாக இருக்கும். நமக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா சைனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ நம்மளுடைய அந்த நிலப்பரப்பு அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.4% தான் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்றது உலக அளவில் நமக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பரப்பளவு அப்படின்னு வரும்போது 32,87,223 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரப்பளவாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த டேட்டா வந்து. அதுக்கு அடுத்து லேண்ட் ஃபிரான்டையர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவுடைய அந்த நில எல்லை, நீர் எல்லை அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஸோ அப்படி பிரிக்கும் போது வந்து இந்தியாவுடைய அந்த நிலை எல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து மொத்தம் நிலை எல்லையா வந்து எவ்வளவு இருக்குன்னா 15,200 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இதுல அதிகமா எந்த நாட்டோட நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து பங்களாதேஷோட நம்ம வந்து அதிக நிலை எல்லையை ஷேர் பண்றோம். அப்ப கம்மியான நிலை எல்லை எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டுமே நமக்கு திருப்பி திருப்பி கேள்வியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்கமிங் எக்ஸாம்ல நம்ம கொஸ்டினாக போறது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப நிலை எல்லை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிக அளவில் எதுனா ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம். குறைந்த அளவு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்கானிஸ்தான் நாடு வைக்கிறோம். அப்போ நமக்கு மேற்குல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா எப்பவுமே நம்மளுடைய சண்டை போடக்கூடிய நம்ம பாகிஸ்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம வடக்குல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூட சண்டை போடுற சைனா. அப்போ மேற்கு வடக்கு அப்படின்னு 2 பேருமே வந்து எப்பவுமே சண்டை போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மேற்குல இருக்கிறது பாகிஸ்தான், வடக்குல இருக்கிறது சைனா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வடக்குல சைனா மட்டும் தானே இருக்கா அப்படின்னா நேபாளமும் இருக்கு, பூட்டானும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வடக்குல வந்து மொத்தம் 3 நாடுகள் இருக்கு, நேபாளம், பூட்டான், சைனா அப்படின்னு பார்க்குறோம். அது வடமேற்குல யார் இருக்கா அப்படின்னா நம்ம மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி கிழக்குல யார் இருக்கான்னா 2 நாடு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஒன்று வந்து பங்களாதேசம் அப்படின்னு பார்க்கலாம். பங்களாதேஷ் வந்து வங்காளதேசம் வந்து, 2வது வந்து மியான்மர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லையா கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ரீலங்கா அப்படின்றது நமக்கும் ஸ்ரீலங்கா நடுவில் கடல் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதை பிரிக்கிறது என்ன ஜலசந்தி அப்படின்னா பாக் ஜலசந்தி அப்படின்னு பிரிக்குது அப்படின்னு பார்க்குறோம். பாக் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது நம்ம லேண்ட் ஃபிரான்டியர் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் அதிகமான எல்லை எந்த நாட்டோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து வங்காளதேசம். குறைந்த எல்லை வந்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மேற்குல பாகிஸ்தான் இருக்கு, வடமேற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு மேலே டச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வடக்குல அப்படின்னு பார்க்கும்போது சைனா, நேபாள், பூட்டான் இருக்கும். கிழக்குல அப்படின் போது பங்களாதேஷ், மியான்மர் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அண்ட் வாட்டர் ஃபிரான்டையர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃப்ரெண்ட் வந்து நீர் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, லட்சத்தீவு ஐலாண்டு சேர்க்கும் போது நமக்கு எவ்வளோ நீளம் அப்படின்னா 6,100 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். இதில் நம்ம 7,516 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐலாண்டோட சேர்த்து. அதே வந்து நமக்கு வெறும் நில எல்லை அப்படின்னு பார்க்கும்போது மேலே குஜராத்தில் ஆரம்பிச்சு கீழே தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இது வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம், மேற்கு வங்காளம் வரைக்கும். ஸோ இதுவரை இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து 6,100 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மொத்தமாக ஐலாண்டோட சேர்த்து இருக்கிறதா நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அண்ட் பாக் ஸ்டேட் அப்படின்றது வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாக் ஜலசந்தி அப்படின்றது அதுவும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து நம்ம இந்தியா அரைக்கோளத்துல வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப
0 டிகிரி அப்படின்றது நடுவில் இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறது வட அரைக்கோளம், அதுக்கு கீழே இருக்கிறது தென் அரைக்கோளம். அப்ப வட அரைக்கோளத்துல இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப கிழக்கு மேற்கா பிரிக்கும் போது லண்டன் அப்படின்றது அருகாமையில் இருக்கக்கூடிய கிரீன்விச் அப்படின்ற இடம் தான் நம்ம தீர்க்க ரேகை கோடு 0 டிகிரி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சோ அப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கிழக்கு பகுதியில இருக்கும். அப்ப இந்தியா கிழக்குல இருக்கு, வடக்கு தெற்கு எடுக்கும்போது வடக்கு, அப்போ வடகிழக்கு பகுதியில இருக்கு அப்படிங்கிறோம். சோ அந்த அங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அந்த பரவல் அப்படின்னு எடுக்கும்போது 8 டிகிரி 4 நிமிடம் வட அட்ச ரேகையில இருந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் வந்து நார்த் லாட்டிடியூட்ல இருந்து ஆரம்பிச்சு 68 டிகிரி 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லாட்டிடியூட் வரையும் இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப 8 டிகிரி 4 நிமிடம் ஆரம்பிச்சு 37 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 6 நிமிடம் வந்து வட அட்ச ரேகை வரை அப்படின்னு பார்க்கிறோம் நார்த் லாட்டிடியூட். அதே வந்து 68 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம், அது வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் அப்படின்னு கிழக்கு தீர்க்க ரேகை முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகை வரை பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்டென்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க அப்படிங்கிறோம். அப்போ இந்தியாவுடைய பரவல் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு தெற்கு அப்படி இருக்கு, கிழக்கு மேற்கு கிழக்கு அப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வடக்குல ஆரம்பிச்சு வடக்குல முடியும், ஏன்னா அச்சரேகை அப்படின்றது நம்ம வட அரைக்கோளத்துல இருக்கிறோம், அதே மாதிரி கிழக்குல ஆரம்பிச்சு கிழக்குல முடியும், காரணம் கிழக்கு தீர்க்க ரேகையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் அதனுடைய ரீசன் அப்படிங்கிறோம். இந்தியாவுடைய தென்கோடி முனை என்ன அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட். கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது பிக்மெலியன் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அது எங்க இருக்குன்னா நிக்கோபார்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 6 டிகிரி 45 நிமிடம் வட அச்சத்தில் உள்ளது இருக்கு. இந்தியாவோட வடகோடி முனை அப்படின்றது எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ தென்கோடி முனை அப்படின்னும் போது நிக்கோபார்லையும், வடகோடி முனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லடாக்லயும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து லடாக்ல இந்திரா கோல் அப்படிங்க. தெற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிக்கும் போது நம்ம கீழே கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லடாக் வரையும் இருக்கக்கூடிய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கலாம். அதே வந்து கிழக்கு மேற்காக அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசத்துல இருந்து கிழக்குல இருக்கு, மேற்கு வந்து குஜராத் இருக்கு. ஸோ அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 2933 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த மாதிரி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, ஸோ அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இந்த வடக்கு தெற்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொத்த நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா வடக்கு தெற்காக மொத்த நீளம் 3214 கிலோமீட்டர் வந்து. அதே மேற்குல இருந்து கிழக்கு இல்ல கிழக்குல இருந்து மேற்காக அப்படின்னு பார்க்கும்போது 2933 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிக்கக்கூடிய அந்த அச்சக்கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வந்து நமக்கு அதாவது வட அச்சக்கோடு தான். அது என்ன அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு பார்க்குறோம். கடக ரேகை அது 23 டிகிரி 30 நிமிடம் வடக்குல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்தியாவை இரு சம பாகங்களா பிரிக்குது. அப்ப 2 சம பாகமா பிரிக்கும் போது 23 டிகிரி 30 நிமிடத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம என்ன சொன்னோம் தென்னிந்தியா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலமா இருக்கும், அயன மண்டலமா இருக்கும். அது வந்து டிராபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வந்து அது 23 டிகிரி வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மிதவெப்ப மண்டலம் டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 23 டிகிரிக்கு மேல இருக்கிறது வந்து டெம்பரேட், 23 டிகிரி கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராபிக்கல் அப்படின்னு பிரிப்போம். அதுல மொத்தம் எத்தனை மாநிலங்கள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வந்து ஸோ அப்ப அந்த 23 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கோடு இருக்கு, அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் மாநிலங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 23 டிகிரி பாயக்கூடிய அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய கோடுகள் அப்படி மாநிலங்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அப்படி பார்க்கிறோம். இந்த 3 மாநிலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 23 டிகிரி கோடு வந்து போகுது. அடுத்த 3 மாநிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த 3 சிறிய மாநிலங்கள்ல போகுது. வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரிபுரா, மிசோரம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப மொத்தம் எத்தனை மாநிலங்கள் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகரேகை அப்படின்றது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 8 மாநிலங்கள் வழியா போகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் 8 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் தேசிங் ராஜா கரெக்ட் ஃப்ரெண்ட். ஸோ 8 மாநிலம். அப்ப பெரிய மாநிலங்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா. சிறிய மாநிலங்கள் அப்படின்னா அந்த 3 வந்து பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். அண்ட் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரிபுரா, மிசோரம் வழியா இது வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க. வந்து அப்புறம் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு எங்க போயிட்டு இருக்குன்னா மிர்சாபூர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியும். ஸோ மிர்சாபூர் அப்படின்னு பார்க்கிறோம் 82 டிகிரி 30 நிமிடம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப தீர்க்க கோடு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தீர்க்க கோடு ஏன் அங்கேயே வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னும் போது சூரியன் அது கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 2 மணி நேரம் ஆகும். ஸோ அப்ப குஜராத்தையும் சூஸ் பண்ண முடியாது, அருணாச்சல பிரதேசம் சூஸ் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கு நடுவில் சூஸ் பண்ணோம்னா தான் அப்ப நம்ம சூரியன் உதிக்கிறது மறையிறது அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ மிர்சாபூர்ல வந்து காலை 6 மணிக்கு உதிக்குதுன்னா அருணாச்சல பிரதேசத்துல 5 மணிக்கே சூரியன் உதிச்சிரும், குஜராத்ல 7 மணிக்கு உதிக்கும் அப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம குஜராத் டைமை சூஸ் பண்ணிட்டோம், 6 மணிக்கு அங்க சூரியன் உதிக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அருணாச்சல பிரதேசம் 4 மணிக்கு சூரியன் உதயம் ஆயிடும். அப்ப அந்த
அதிகமா இருக்கிறதுனால நம்ம மிர்சாபூரை சூஸ் பண்ணிடும். அப்ப இந்திய திட்ட நேரம் எங்க அப்படிங்கிறதுனா 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகை அப்படி பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிழக்கு தீர்க்க ரேகைன்னா நம்ம கிழக்கு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்ம இருக்கோம், கிழக்கு அரைகோளத்துல நம்ம இருக்கோம். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அது வடக்கு தெற்காக போகும்போது நம்ம வடக்கு தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அது கேட்கறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இமாலயாஸ் இமயமலை அப்படின்னு பார்க்குறோம். இமயமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இமயமலை அப்படின்னா நம்ம வடக்கு மலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உலகின் நிலைமையான மிக உயரமான மலைத்தொடர் எது இருக்கு அப்படின்னா இமயமலை வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மற்ற மலைத்தொடர்களை கம்பேர் பண்ணும்போது என்னன்னா இது எங்கா இருக்கு, அதனாலதான் என்ன சொல்றோம்னா இளமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட மொத்த வந்து பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். வந்து பீகார் சொல்லிட்டேனா? சாரி ஃப்ரெண்ட், சாரி. ஒரு நிமிஷம். ஓகே, சர்க்கிள் பண்ணும்போது மாத்தி பண்ணிட்டேன். சாரி. சத்தீஸ்கர் ஃப்ரெண்ட். எஸ் ஃப்ரெண்ட். சத்தீஸ்கர். எஸ். ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர். சாரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸோ நவீன்குமார் அதான் சொல்லியிருந்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஃப்ரெண்ட். அந்த பிரேம், தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸோ அப்போ ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 மாநிலம் உள்ளே போகுது. சிறிய மாநிலம் பார்க்குறோம். இங்கே திரிபுரா, மிசோரம் அப்படி பார்க்குறோம். வந்து ஸோ மாற்றி மார்க் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இமயமலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2500 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்கு அப்படி. இது எப்படி உருவாச்சு இமயமலை அப்படின்னு சொல்லி அதுவே நமக்கு ஒரு கேள்வியை கேட்பாங்க. சிம்பிள் தான். புவி மேலடுக்கு பேரியக்க விசையினால இது வந்து உருவாகுச்சு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ புவி மேலடுக்கு பேரியக்க விசைனா என்ன அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இது என்னன்னா இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமையான மடிப்பு மலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன் வந்து. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உருவானது அப்படின்னா புவி மேலடுக்கு பேரியக்க விசைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து லாஃப்டியஸ்ட் மவுண்டைன் செயின் இந்த வேர்ல்டா வந்து இருக்கு. அதே மாதிரி பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்ற மூவ்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா இது வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இமயமலையும் வந்து அதே மாதிரி இன்னொரு மலைத்தொடர் வந்து ஆப்கானிஸ்தான் வழியா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மலைத்தொடர் வந்து இந்து குஷ் அப்படி பார்க்குறோம். ரெண்டும் ஒன்னா சேரக்கூடிய இடம் எங்க அப்படின்னா பாமீர் நாட்டு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ பாமீர் முடிச்சு நம்ம என்ன சொல்லணும் உலகின் குறைன்னு பார்க்குறோம். புக்ல இன்னொரு இடத்துல வந்து திபெத் அப்படின்னு அதுவும் உலகின் குறை கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துல யாரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இமயமலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வில் போன்ற வடிவத்துல காணப்படுகிறது. அப்ப இமயமலையோட வடிவம் என்னன்னா வில் போன்றது அப்படி பார்க்குறோம். அப்ப இமாலயா அப்படின்ற என்ன சொல்லுவோம் அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பனி உறைவிடம் அப்படின்னு எதை சொல்றான்னா வந்து இமயமலைக்கான அர்த்தமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எந்த மலைத்தொடர் வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து நான் இமாலயாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்ப உருவாகுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இதனுடைய காலம் வந்து 150 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து உருவாச்சு. ஸோ அப்போ அங்கே கடல் அடியில் இருக்கக்கூடிய டெத்திஸ் அப்படின்ற கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது மேலெலும்பி அது மடிஞ்சதுனால நமக்கு என்ன உருவாகுதுன்னா இமயமலை வந்து உருவாகுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இது உருவாகிறதுக்கு காரணமானது என்ன அப்படின்னா வந்து அங்காரா அண்ட் கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலப்பகுதி இருக்கு ஃப்ரெண்ட். வந்து அந்த 2 நிலப்பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் இடைப்பட்ட பகுதி தான் டெத்திஸ் அப்படிங்கிற அந்த டெத்திஸ் அப்படின்னு கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இமயமலை அப்படின்னும் போது எப்படி உருவாச்சுன்னா டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு உருவாச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ டெத்திஸ் அப்படின்ற சி வந்து இம்பார்ட்டன்ட். அதே நம்ம தென்னிந்திய நிலப்பரப்பு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அது அந்த தென்னிந்திய நிலப்பரப்பு தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது எந்த நிலப்பரப்பால் ஆனது அப்படிங்கிறத கோண்டுவானா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கோண்டுவானா நிலப்பரப்புல இருந்து உருவானது என்னன்னா நம்ம தீபகற்ப இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். இமயமலை எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டெத்திஸ் கடல்ல இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இப்போ இந்த கடல் அப்படின்றது வந்து டெத்திசி அப்படின்னு இதுதான். அப்போ இந்தியன் பிளேட் நகர்ந்து போயிட்டு எங்க போய் மோதுன்னா அந்த யூரோ ஏஷியன் பிளேட்ல போய் மோதுது. அப்படி மோதுறதுனால நமக்கு வந்து இது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து மிக உயரமான சிகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ எவரெஸ்ட், கார்ட்வின் ஆஸ்டின், கஞ்சன்ஜங்கா இது 3மே மிக முக்கியமானது அப்படிங்கிறோம். உலகிலே உயரமானது அப்படின்னா எவரெஸ்ட் எங்க இருக்குன்னா நேபாளில் இருக்கு. அதோட உயரம் வந்து 8848 இம்பார்ட்டன்ட். அது இந்தியாவில் மிக உயரமான சிகரம்னா K2 கார்ட்வின் ஆஸ்டின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது 8611 மீட்டர் வந்து. அந்த கஞ்சன்ஜங்கா அப்படின்றது வந்து ஓகே சிக்கிம்லயும் அதே மாதிரி நேபாளத்துக்கும் இடைவெளி வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். இந்த மலைத்தொடர் அப்படின்றது இந்த பீக் அப்படின்னு உயரம் சிகரம் அப்படின்றது 8598 அப்படி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஆனால் கார்ட்வின் ஆஸ்டின் K2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லடாக்ல வந்து இருக்கு. ஆனா இப்போ வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சியாச்சின் அப்படின்ற பகுதியில் இருக்கு. அதனால அதை நம்ம ஆக்சஸ் பண்றது முடியாத ஒரு விஷயமா இருக்கும்.
ஆனா கஞ்சன்ஜங்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வசம் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல சிக்கிம்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மூணுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் ஹையஸ்ட் கேட்டாங்கன்னா கார்டியன் ஆஸ்டின் அப்படின்னு, உலகத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா எவரெஸ்ட் அப்படின்னு. கஞ்சன்ஜங்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது வந்து அதனுடைய மாநிலம் அப்படின்றது வந்து சிக்கிம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. இமயமலையில மிக உயரமான சிகரங்கள் வந்து காணப்படுகிறது. உதாரணத்துக்கு வந்து முதல் 14 உயரமான சிகரங்கள்ல 9 எங்க இருக்கு அப்படின்னா இமயமலையில இருக்கு அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப லிஸ்ட் போடும்போது நம்ம உயரமான சிகரம் 14 போறோம்னா அதுல 9 இமயமலையிலே காணப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். அடுத்து இமயமலையில இருக்கக்கூடிய முக்கியமான பாசஸ் வந்து கணவாய்கள் அப்படி பார்க்கிறோம். ஸோ காரகோரம் அண்ட் ஜொச்சிலா அப்படின்ற கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி சிப்கிலா அப்படின்றது இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒம்டிலா அப்படின்றது அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு. அண்ட் நத்துலா அண்ட் ஜலபுலா அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து சிக்கிம்ல இருக்கு அப்படிங்கிறோம். கைபர் கணவாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இணைக்குது அப்படிங்கிறோம். போலன் கணவாய் அப்படின்றது பாகிஸ்தான்ல காணப்படுகிறது அப்படிங்கிறோம். இந்த கணவாய்கள் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எங்க காணப்படுகிறது அப்படின்றத கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது மேல இருக்கிற அந்த ஆறுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க காணப்படுகிறது. அண்ட் 7வது அப்படின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கனெக்ட் பண்றது வந்து கைபர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து அதுதான் நம்ம மேப்லயே எங்க போட்டிருக்கோம். அடுத்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இமயமலையின் கிழக்கு பகுதி வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது எதுக்கு இடையே காணப்படுகிறதுனா மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடையே எல்லையாக காணப்படுகிறது. அப்ப இமயமலையின் கிழக்கு கிளையா இருக்கு. அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வந்து சொல்றோம் ஃப்ரெண்ட் வந்து இது வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் மியான்மர் பார்டர்ல வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். இதுல முக்கியமான மலைக்குன்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரகோரம் காசி அண்ட் ஜெயந்தியா அப்படின்னு பார்க்கிறோம். சரி காரோ காசி ஜெயந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 குன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது அப்படிங்கிறோம். எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது இந்த மூணுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேகாலயால காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ காரோ காசி அண்ட் ஜெயந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 குன்றுகள் அப்படின்றது மிக முக்கியமானதாக வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து நார்தன் பிளைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வடபெரும் சமவெளிகள் வந்து உருவாகிறதுக்கு காரணமான சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகள் ஒன்னா சேர்ந்தா இது வந்து உருவாகுது அப்படிங்கிறோம். அப்போ உலகிலேயே மிக வளமான சமவெளி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நார்தன் பிளைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலகிலேயே மிக வளமானதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய நீளம் வந்து 2400 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரே சீரான மேடுபள்ளமற்ற ஒரு பரப்பா வந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நார்தன் பிளைன்ஸ் அப்படின்னு எந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா இந்த நார்தன் பிளைன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து இப்போ சமவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒன்னா வந்து ராஜஸ்தான் சமவெளி வந்து, அதுக்கு அடுத்து வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து, கங்கை சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது 3ஆ பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஒன்று என்னன்னா மேல் கங்கை சமவெளி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நடுகங்கை சமவெளின்னு சொல்றோம். அடுத்து கீழ்கங்கை சமவெளின்னு சொல்றோம் வந்து. ஸோ அப்போ அப்பர் கங்கா மிடில் கங்கா லோயர் கங்கா அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பிளைன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு சமவெளி பார்க்குறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா கங்கையில வந்து 3ஆ பிரிக்கிறோம். அடுத்து பிரம்மபுத்திரா அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ மொத்த கணக்கு பண்ணும்போது மொத்தம் 6 வகையான சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். இதை அனுப்புகிறோம். அதுக்கு அடுத்து இந்த ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆறுகள் பாஞ்சு அதுல வந்து நமக்கு என்னென்ன உருவாகுது அப்படின்னா இப்ப இமயமலையில இருந்து வரக்கூடிய ஆறு இருக்கு அப்படின்னா அந்த ஆறு முதல்ல உருவாக்குறது எங்க ஆறு வந்து பாத்தீங்கன்னா பாயக்கூடிய ஆறு வந்து முதல்ல கீழே போயிட்டு திருப்பி மேல வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னா வந்து பெரிய பெரிய கல் இருக்கும். அந்த கல்லோட இடுக்குல வந்து தண்ணி உள்ள போயிடும். அது வந்து என்ன சொன்னா பாபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்ப பாபர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய பகுதியா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ பாபர் பிளைன்ஸ் பாபர் சமவெளின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து என்னன்னா தராய் அப்படின்னு பாக்குறோம். ஸோ தராய் அப்படின்றது ஒரு சதுப்பு நிலமான காடா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த ரிவர் அப்படின்னா ஆறு பாயக்கூடியதுல 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 விதமான வண்டல் படிவுகள் வந்து ஏற்படுத்துது. ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காதர் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப காதர் அப்படின்றது வந்து புதிய வண்டல்மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புதிய அப்படின்னு பார்க்கிறோம். அதே பாங்கர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பழைய வண்டல்மண் அப்படி இருக்கிறோம். இந்த 2 விதமானதை ஏற்படுத்துது. பாங்கர் வந்து பாத்தீங்கன்னா பழைய அந்த காதர் வந்து புதிய அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரியான வண்டல் படிவுகளை வந்து இது வந்து படி வைக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ராஜஸ்தான் பிளைன் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல முக்கியமானது அந்த பிளைனை உருவாக்கின ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனி சரஸ்வதி. லூனி அப்படின்றது இப்ப இருக்கு. சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்துல இருந்த ஆறு மறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டுமே எங்க காணப்படுகிறது அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளியில காணப்படுகிறது. ராஜஸ்தான் சமவெளியில முக்கியமான ஒரு ஏரி இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா வந்து சாம்பார் லேக் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து புஷ்கார் லேக் அப்படின்னு பேர் வந்து. இது எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூருக்கு அருகே காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆரவல்லி மலைத்தொடர் வந்து மிக பழமையான மடிப்பு மலையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்.
அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே காணப்படக்கூடிய பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு பார்க்கிறோம். இது எந்த ஆறுகளால் ஆனது அப்படின்னா சட்லஸ், பியாஸ், ராவி அந்த ஆறுகள் படிவுனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு நீர்பிரி மேடா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து துணையாறுகளுக்கும் கங்கையோட துணையாறுகளுக்கும் இடையே வந்து இது வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கங்கா சமவெளி அப்படின்னு பார்க்கறது கங்கை சமவெளி நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல்கங்கை, நடுகங்கை, கீழ்கங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் 3 பிரிவா நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறோம். ஸோ கங்கா அதனுடைய துணையாறுகள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்த சமவெளியை உருவாக்குது. கங்காவின் துணையாறு அப்படின்னு எடுத்துன்னா காகரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பேட்டா. இதுல கங்காவோட நீளமான துணையாறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அது வந்து யமுனா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ யமுனா தான் கங்காவுடைய மிக நீளமான துணையாரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் அப்படின்னும் போது இதோட பெரும் பகுதி எங்க இருக்கு அப்படின்னா வந்து அசாம்ல காணப்படுகிறது அப்படின்னு. அப்ப பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னும் போது அது காணப்படக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா வந்து அசாமில் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பெனிசுலர் பிளாட்டியூஸ், தீபகற்ப இந்தியா வந்து. தீபகற்ப இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் வந்து 32 லட்சம் பார்த்தோம். அதுல பாதிக்கு பாதி என்ன இருக்குன்னா தீபகற்ப இந்தியா தான். அப்ப இதனுடைய கிலோமீட்டர் எவ்வளவுனா பரப்பளவை கொண்டது அப்படின்னு. அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தீபகற்ப பீடபூமி அப்படின்னு. ஸோ பெனிசுலார் இந்தியா அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ இந்த தீபகற்ப இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனா ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம். எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது டெல்லி, ராஜஸ்தான், குஜராத் மெயினா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா ராஜஸ்தான் தான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரையும் போகுது அப்படின்னு. ஸோ அது பறந்து விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு. அப்ப தீபகற்ப இந்தியால மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்பாங்க. ஏன்னா தீபகற்ப பீடபூமியில உயரமான சிகரம். ஏன்னா நமக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துட்டா உயரமான சிகரம்னா K2 காட்வினாஸ்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். உலகிலேயே உயரமானது அப்படின்னா எவரெஸ்ட்னு பார்த்தாச்சு. அப்ப ஆனைமலையில இருக்கக்கூடிய ஆனைமுடி அப்படின்றது தீபகற்ப இந்தியால, தென்னிந்தியால தீபகற்ப பீடபூமியில, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அது வந்து ஆனைமுடி அப்படின்னு பார்க்கிறோம். 2695 மீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். இதான் வந்து மிக உயரமான சிகரமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. ஸோ கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பகுதி எந்த பாறைகளால் உருவானது அப்படின்னா கோண்டுவானா பாறைகள் ஏற்கனவே பார்த்தோம். இமயமலை அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா நம்ம டெத்திஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சுன்னு பார்த்தோம். அதே வந்து தீபகற்ப இந்தியா, தக்கான பீடபூமி அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாலும் சரிதான். இது எந்த பாறைகளால் ஆனது அப்படின்னா கோண்டுவானா பாறைகளால் ஆனது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கேள்வியை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நர்மதை ஆறு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீடபூமியை வந்து 2 பெரும் பிரிவுகளா வந்து பிரிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். நர்மதை அப்படின்றது நர்மதை ஆறு வந்து 2 பெரும் பிரிவாக பிரிக்குது. அப்ப மத்திய உயர்நிலங்கள், அதுக்கப்புறம் தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு நர்மதை ஆறு வந்து 2 பெரும் பிரிவாக பிரிக்குது. இந்த தக்கான பீடபூமியில இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா அப்படின்ற ஆறுகள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப பிளவு பள்ளத்தாக்கு வழியா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னா நர்மதை, தபதி அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டுமே முக்கியமான ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய இன்னொரு ஆறு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மாகி அப்படின்ற ஆறு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு நர்மதை, தபதி, மாகி அப்படின்னு சொல்லிட்டு மேப்லோட இருக்கு. ஸோ இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளா இருக்கு. ஏன்னா மாகி அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் நர்மதை, தபதி தெரியும். ஆனா மாகி அப்படின்றது தெரியாது அப்படின்னு. ஸோ அப்போ வெஸ்ட்வர்டு போகக்கூடிய ரிவர்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னா நர்மதாக்கு மேல இருக்கிறது அப்படின்னு. இந்த மத்திய உயர்நிலங்கள்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து ஆரோடி மலைத்தொடர் இருக்கு. மெயினா போறது எந்த மாநிலம்னா எல்லாருக்கும் தெரியும் ராஜஸ்தான் சொல்லிட்டு. ஆனா எந்தெந்த மாநிலங்கள் வழியா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி, ராஜஸ்தான், குஜராத் அப்படிங்கிறோம். அப்ப குஜராத், ராஜஸ்தான், டெல்லின்னு சொல்லிட்டு 3துலயும் பாஞ்சிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப அந்த ஆரோலி மலைத்தொடர் மிக உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறோம். இந்தியான்னு கேட்டானா K2 கார்பனாஸ்டின், ஹிமாலயாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவரெஸ்ட் வந்து. அது தென்னிந்தியா, தீபகற்ப இந்தியா, வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் மிக உயர்ந்தமான சிகரம் எது அப்படின்னா குருஷிகார் அப்படின்னு பார்க்கிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஆரவல்லி மலைத்தொடர் மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுல மிக உயரமான சிகரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருஷிகார் அப்படின்னு பார்க்கிறோம். மவுண்ட் அபுல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆரவல்லி மலைத்தொடர்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேள்வியை கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ அதுக்கு அடுத்து
மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் நம்ம சொல்லணும் மாலவ பீடபூமி அப்படிங்கிறோம். ஸோ மாலவ பீடபூமி மத்திய பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பகுதியில் இது வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மத்திய உயர்நிலங்கள்ல மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சோட்டா நாகூர் பீடபூமி அப்படின்றத மிக முக்கியமானது அப்படிங்கிறோம். இந்த சோட்டா நாகூர் பீடபூமி எங்க இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய உயர்நிலங்கள்ல காணப்படுகிறது. இதுதான் வந்து இந்தியாவில் அதிகமா இரும்பு தாது நிலக்கரி தாது கிடைக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறோம். ஸோ அப்போ சோட்டா நாகூர் பிளாட்டியூ அப்படின்றது முக்கியமானது. இது எந்த மாநிலங்கள்ல காணப்படுகிறது அப்படின்னு கேட்பான். கேட்டானா மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா அப்படின்னு மெயினா வந்து ஜார்க்கண்ட் அப்படிங்கிறோம். அப்ப ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா இந்த மாநிலங்கள்ல இரும்பு தாது நிலக்கரி வந்து கிடைக்குது. இதுதான் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சோட்டா நாகூர் பீடபூமியில இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அடுத்து தக்கான பீடபூமி அப்படின்னு எடுத்துக்கும் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு இந்த நர்மதா தபதி இருக்குல்ல அந்த ஆறுக்கு கீழே காணப்படக்கூடிய தக்கான பீடபூமி அப்படின்னு பார்க்குறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அதாவது முக்கோண வடிவில் காணப்படும். அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகாதேவ், மைக்காலா அப்படின்ற குன்றுகள்லாம் இருக்கும், அதுக்கு கீழே தான் காணப்படும். அப்ப இதனுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். எதுனா தக்கான பீடபூமி அப்படிங்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை காணப்படக்கூடியதான் தக்கான பீடபூமி. இப்ப தக்கான பீடபூமி பத்தி நம்ம பார்க்கும்போது தீபகற்ப இந்தியாவில உயர்ந்த சிகரம் அப்படின்னு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இன்னொரு பேர் என்னன்னா சயாத்ரி அப்படின்றது பேர் வந்து. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை வடப்பகுதி நம்ம சொல்லணும் சயத்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இது மூணு சந்திக்கக்கூடிய இடம் தான் என்னன்னா ஆனைமுடி சிகரம் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் வந்து மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது தான் தொட்டபெட்டா அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து பூர்வதிரி அப்படின்னு பார்க்குறோம். இதை நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க வந்து. ஸோ பூர்வதிரி என்று அழைக்கப்படக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தொடர்ச்சியா இருக்காது, தொடர்ச்சியற்று காணப்படும் அப்படிங்கிறோம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்னா சேரக்கூடிய பகுதி எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நீலகிரியில ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்டா எங்க ஜாயின் பண்ணுதுன்னா நீலகிரியில ஜாயின் பண்ணுது. நீலகிரியில எங்க அப்படின்னா வந்து கூடலூர் அப்படின்ற இடத்துல இது வந்து சேருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்து டெசர்ட் பாலைவனம் வந்து. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா வந்து தார் பாலைவனம் அப்படிங்கிறோம். இது ஒரு வறண்ட பகுதி அப்படிங்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலை அப்படின்றது இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் எல்லையா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாலைவனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையா வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. இந்த பாலைவனத்துல வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கிறது. ஒன்னு என்ன அப்படின்னா வந்து மருஸ்தலி அப்படின்ற வந்து அது வந்து அரை பாலைவன பகுதி அப்படிங்கிறோம். அது சரி இந்த பாலைவன பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மருஸ்தலி என்றும் அரை பாலைவன பகுதி வந்து பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப மருஸ்தலி பாங்கர் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா பாலைவனத்தை சொல்றோம். பாங்கர் அப்படின்றது ஏற்கனவே வந்து பழைய வண்டல்மனுக்கு நம்ம எடுத்துக்காட்டா வந்து பார்த்தோம். அதே மாதிரி பாங்கர் அப்படின்றது இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு அதே பேர் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தை பல உப்பு ஏரிகள் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா தன்ஸ் அப்படின்னு பேர் வந்து. ஸோ மணல் திட்டுகள் இருக்கு, உப்பு ஏரி இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பிரிக்கிறோம். வந்து மேற்கு கடற்கரை சமவெளினா என்னது? மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் இருக்கிறதா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெண்டு பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிக்கிறது வந்து வடக்கே வந்து பார்த்தோம்னா ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை இருக்கு. மொத்தம் 3 பெரும் பிரிவுகளா நம்ம வந்து பிரிக்கிறோம். மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு அந்த 3 பிரிவு என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதோட வடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொங்கண கடற்கரை, ரெண்டாவது வந்து மத்திய பகுதி கனரா கடற்கரை, மூணாவது கேரளா இருக்கக்கூடிய மலபார் கடற்கரை அப்படின்னு. ஸோ அப்போ மேற்கு கடற்கரையில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிரிவா பிரிக்கிறோம். ஸோ 3ஆ பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா கொங்கன் பிளைன் அப்படின்னு, ரெண்டாவது பார்ட் வந்து கனரா அப்படின்னு, மூணாவது வந்து மலபார் கோஸ்ட் அப்படின்னு. வேமநாடு அப்படின்ற ஏரியா வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இந்த மலபார் கடற்கரையில இருக்கு அப்படின்னு. ஸோ காயல்கள், உப்புங்கலிகள் அப்படின்றது அங்கதான் காணப்படுது அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் வந்து கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரை ரெண்டா பிரிக்கிறோம் வந்து. மேற்கு கடற்கரை 3 கிடையாது, இங்க வந்து 2. என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வடப்பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம சொல்லும் போது வட வந்து பாத்தீங்கன்னா இல்ல நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து வடப்பகுதியை. அதே தென்பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து சோழமண்டல கடற்கரை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்றோம். ஸோ அப்ப வட சர்க்கார் அண்ட் சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லி 2 பிரிவா நம்ம எதை பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அடுத்து மெரினா பீச் அப்படின்றது உலகின் மிக 2வது பெரிய கடற்கரையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி சிலிக்கா ஏரி அப்படின்றது இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதாவது உப்புநீர் ஏரி அப்படின்னு போடும்போதும் நம்ம சிலிக்கா ஏரி இருந்து ஆப்ஷன்ல சிலிக்கா போட்டிருக்கோம், அப்படி இல்லைன்னா சாம்பார் ஏரி அப்படின்னு போட்டிருக்கேன் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொல்லேறு அப்படின்ற ஏரி எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, ஆந்திரால.
எங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி அப்படின்னு பார்க்குறோம், கோதாவரியை போட்டுலாம் அந்த ஆறு. அதாவது புலிக்காட்டு ஏரி அப்படின்றது எங்க இருக்குன்னா ஆந்திரா அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது புலிக்காட்டு ஏரி தான் நம்ம சொல்லணும், பழவேற்காடு ஏரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஏரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஏரி வந்து கிழக்கு கடற்கரையில முக்கியமான ஏரிகளா வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அடுத்து ஐலாண்டு தீவுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி 2 வகையான தீவு கூட்டங்கள் இருக்கு ஃப்ரெண்டு. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்தம் 572 தீவுகள் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அந்த 72 திருப்பி போட்டீங்கன்னா 27. அந்த 27 தீவுகள் எங்க இருக்கு அப்படின்னா லட்சத்தீவுல வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அந்தமான் அப்படின்றது எதனால உருவாச்சு அப்படி நம்ம வந்து இமயமலை உருவானது அதே மாதிரிதான் புவி பேரியக்க விசையினால அப்படிமுக்கிறோம். ஸோ புவி உள்ள இருக்கக்கூடிய அந்த இயக்க விசையினால இது வந்து உருவாகுது அப்படிமுக்கிறோம். ஸோ அப்ப அந்தமான் அப்படின்றது வந்து டெக்டானிக் அண்ட் வல்கானிக் ஆரிஜின் அப்படிங்கிறோம். இப்ப அந்தமான்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை, அது திருப்பி கேட்பாங்க. இந்தியாவில செயல்படக்கூடிய எரிமலைனா ஒண்ணே தான், அது அந்தமான் நிக்கோபார்ல தான் இருக்கு. ஸோ அது என்னன்னா பேரன் ஐலாண்ட் அப்படிமுக்கிறோம், பேரன் தீவு அப்படிமுக்கிறோம். ஸோ அப்ப பேரன் அப்படின்றது செயல்படக்கூடிய ஒரே ஒரு எரிமலை எங்க காணப்படுதுன்னா அந்தமான்ல காணப்படுகிறது அப்படிமுக்கிறோம். ஸோ அந்தமான் அப்படின்றது வந்து அதனுடைய பகுதியை வந்து 2ஆ பிரிக்கலாம். வடப்பகுதியை வந்து அந்தமானம், தென்பகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வந்து பிரிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப இதனுடைய தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்றதா அதனுடைய தலைநகரமா இருக்கு அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்தமான் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்பார்ட்டன்ட். ஸோ அதனுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு நிர்வாக தலைநகரம். ஸோ போர்ட் பிளேயர் அப்படின்னு இது 10 டிகிரி கால்வாய் அப்படின்றது அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்குது அப்படின்னு. அதே மாதிரி தென்கோடி முனை அப்படி எடுத்துக்கிட்டா அது வந்து இந்திராமுனை அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். 10 டிகிரி சேனல் வந்து அந்தமான் நிக்கோபாரை பிரிக்குது, தென்கோடி முனை வந்து இந்திராமுனை என்று அழைக்கப்படுகிறது. லட்சத்தீவு அப்படின்னும் போது அது எப்படி வந்து உள் பேரியக்க விசையினாலையும் வல்கானிக் கரப்ஷன் வந்து எரிமலை வெடிக்கிறதுனாலையும் அந்தமான் நிக்கோபார் உருவாச்சோம். அதே மாதிரி லட்சத்தீவு அப்படின்னு எடுத்துக்கும் போது பவளப்பாறைகள் அல்லது முருகை பாறைகளால் ஆனது அப்படிங்கிறோம். லட்சத்தீவு வந்து எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கோரல் பாலிப்ஸ் இருக்குல்ல, கோரல் ஐலாண்ட் அப்படிங்கிறோம். ஸோ அது எதனால உருவானதுன்னா கோரல் ஐலாண்ட் அப்படின்னு கோரல் பாலிப்ஸ்னால உருவாச்சு அப்படிங்கிறோம். இது கவரத்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிர்வாக தலைநகரமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ கவரத்தி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் அப்படிங்கிறோம். 8 டிகிரி சேனல் அப்படின்றது இங்க வந்து எதை பிரிக்குது அப்படின்னா நமக்கு மாலத்தீவையும் அதே மாதிரி நம்ம லட்சத்தீவும் பிரிக்குது அப்படிங்கிறோம். அங்க வந்து அந்தமான் நிக்கோபார் வந்து 10 டிகிரி, இங்க 8 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவையும் அதே மாதிரி நமக்கு லட்சத்தீவும் பிரிக்கக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப அந்த 8 டிகிரி சேனல் அப்படின்றது நமக்கு கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எப்ப என்னோட பேரை வந்து மாத்தினாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1973 லட்சத்தீவு மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி லட்சத்தீவு மினிக்க அமினித்தீவுன்ற பேர்ல இது வந்து இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவ்வளவுதான் அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். ஸோ வெதர் அப்படின்ற வார்த்தை வந்து என்னென்ன ஃப்ரெண்ட் 24 மணி நேரத்துக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம வெதர் அப்படின்னு வந்து. கிளைமேட் அப்படின்றது லாங் டர்மா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஊட்டியோட கிளைமேட் எப்படி இருக்கும், அதே வந்து ராஜஸ்தானோட கிளைமேட் எப்படி இருக்கும், சென்னையோட கிளைமேட் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்றோம்னா அதுதான் வந்து கிளைமேட் வந்து. அப்போ இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். இன்னைக்கு வானிலை நல்லா இருக்கு, இன்றைய வானிலை வந்து சூப்பரா இருக்கு, டுடே வெதர் இஸ் குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கிளைமேட் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 24 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 24 ஹவர்ஸ்ல என்ன நடக்கும், மழை பெய்யும், மேகமூட்டமா இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளைமேட் அப்படின்னும். அப்போ வானிலை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் ஆஃப் 35 hours of years அப்படின்னு. ஸோ அப்போ 30 to 35 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வானிலையும் சராசரி தான் காலநிலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ காலநிலை வந்து மாறுமானா மாறாது, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஊட்டினா கூலா தான் இருக்கும், சென்னை வந்து மிதமா இருக்கும், ராஜஸ்தான் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் வந்து காலநிலை அப்படின்னு பார்க்குறோம். இந்த வெதர் அப்படின்ற வேர்டு வந்து இந்த கிளைமேட் அப்படின்ற வேர்டு எங்க இருந்து வருதுன்னா நம்ம கிரீக் வேர்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிளைமேட் அப்படின்னு கிளைமா அப்படின்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ கிளைமா அப்படின்னா கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது கிளைமேட் வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஒரு இடத்துல வந்து காலநிலை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா அச்சம். இப்போ எக்ஸாம்பிள் 0 டிகிரிக்கு பக்கத்துல இருக்கிறோம், ஈக்குவேட்டர் பக்கத்துல இருந்தா வெப்பமா இருக்கும் வந்து. அது 90 டிகிரி பக்கத்துல இருந்தா பயங்கர குளிரா இருக்கும். அப்போ ஒரு நாடு வந்து எதுக்கு வந்து பக்கத்துல அருகாமையில இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த நாடோட வெப்பநிலை வந்து நிர்ணயிக்க முடியும். இப்போ 90 டிகிரி பக்கத்துல இருக்கு, 66 டிகிரி இருக்குன்னா குளிரா இருக்கும், 0 டிகிரி பக்கத்துல இருந்தா வெப்பமா இருக்கும் அப்படிங்கிறோம். உயரம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம செகண்ட் ஆல்டிடியூட். ஸோ உயரம் அப்படின்னா மேலே போக போக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் வந்து. ஸோ இப்போ ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னும் போது 2 கிலோமீட்டர் உயரம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ 2 கிலோமீட்டர் உயரம் மேலே போறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா 13 டிகிரி செல்சியஸ் குறையும் வந்து. அப்போ 1 கிலோமீட்டர் உயரம் போனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அப்போ 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நார்மல் லாப்ஸ் ரேட்டு அப்படின்னு பார்க்குறோம். வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து.
டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி அப்படின்னும் போது வந்து இப்போ கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இப்போ கொல்கத்தால நல்ல மழை இருக்கும். அப்போ கொல்கத்தா கிராஸ் பண்ணி என்னன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிரும் அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து கிளைமேட் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரா இருக்கு. அதுக்கப்புறம் விண்டு, காற்று. ஸோ காற்று பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீசக்கூடிய திசையை பொறுத்து காலநிலை. இப்போ எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து வீசுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல மழைப்பொழிவு வந்து கிடைக்குது. அப்போ காற்று வீசக்கூடிய திசையில அந்த மழையும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் காற்று வந்து அமைஞ்சிருக்கு, அது தடுக்கிறதுனால என்ன நமக்கு நல்ல மழைப்பொழிவு வந்து கொடுக்குது அப்படிங்கிறோம். அப்போ கடல் நீரோட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெப்ப நீரோட்டம் எங்கெல்லாம் போதோ உலகத்தில் அங்கெல்லாம் நல்ல மழை பெய்யும். வந்து வெப்ப நீரோட்டம் அப்படின்றது என்னன்னா வந்து இப்போ 0 டிகிரி இருக்கு நிலநடுக்கோட்டு பகுதி, அங்கிருந்து கிளம்பி 90 டிகிரியை நோக்கி போச்சுன்னா அது வந்து வெப்ப நீரோட்டம். அதே 90 டிகிரியில இருந்து 0 டிகிரி நோக்கி வந்துச்சுன்னா அது வந்து குளிர் நீரோட்டம். வந்து ஸோ அப்போ வார்ம் கரண்ட் அப்படின்னா 0 டிகிரி டு 90 டிகிரி போனா வார்ம் கரண்ட், கோல்டு கரண்ட் அப்படின்றது 90 டிகிரி டு 0 டிகிரி வந்தா அது வந்து கோல்டு கரண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் கடல் நீரோட்டங்கள் இருக்கும். மனிதனின் ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இப்போ மனிதனால என்ன காலநிலை வந்து மாறுபாடு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் நடக்குது, அது காரணம் மனிதனுடைய ஆதிக்கம் தான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எல்னினோ விளைவு அப்படின்னு எடுக்கும்போது என்னன்னா, நார்மலா நமக்கு மான்சூன் அப்படின்றது நல்லா மழை கொடுக்குது அப்படின்னா எல்னினோ ஏற்படுது பசிபிக் பெருங்கடல்ல, ஈக்குவடார் பெருநாட்டு கடற்கரை ஓரங்கள் அப்படின்னா நமக்கு என்னன்னா மழைப்பொழிவு இருக்காது அப்படின்னு. ஸோ அப்போ மான்சூன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ எல்னினோனால என்ன ஆகும்னா நமக்கு பருவ காற்று அப்படின்றது பொய்த்து போகும் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம பருவமழை அப்படின்னு இல்லாம போயிடும் அப்படின்னு. ஸோ இப்போ லாட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த அச்சரகத்தில் இருக்குமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து எவ்வளோ வெயில் இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ 0 டிகிரி பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கும். 90 டிகிரி பக்கத்தில் இருந்தால் பயங்கர குளிராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பொறுத்து நம்ம சொல்கிறோம் வந்து. அப்போ உலகத்தில் எந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் ரொம்ப குளிராகவும் இல்லாமல் இருக்கக்கூடியது எதுனா பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ பிரிட்டனில் இருக்கக்கூடிய கிளைமேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கு, அதிக குளிரும் கிடையாது, அதிக வெயிலும் கிடையாது, மிதமான ஒரு மேல போக போக உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும். அப்ப பாருங்க 30 டிகிரி இருக்கு வந்து சி லெவல்ல கடல் மட்டத்துல, அதே 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் மேல போனோம்னா நமக்கு டெம்பரேச்சர் 23.5 ஆயிடுது. ஸோ அதுக்கு மேல ஒரு 2000 மீட்டர் உயரம் அப்படின்னா 17 டிகிரி செல்சியஸ் ஆயிடுது. அப்போ ஊட்டி கொடைக்கானல் போகும்போது ஏன் வந்து வெப்பநிலை குறையுது அப்படின்னா உயரம் அதிகம் போது வெப்பநிலை குறையும். ஏன் குறையுது ஒரிஜினல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காற்றோட அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும், அதே நீங்க மேல போகும்போது காற்றோட அடர்த்தி கம்மியா இருக்கும். அப்ப வெப்பப்படுத்துறதுக்கு யாரு கிடையாதுன்னா காற்று கிடையாது அப்படின்னு. ஸோ அப்போ காற்று கம்மியாக இருந்ததுனால, காற்றோட அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஊட்டி கொடைக்கானல் இல்லை வேற எந்த உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் சரிதான் மலைக்கு மேலே நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா வெப்பநிலை வந்து குறையும் அப்படின்னு. ஸோ அப்படி எப்படி குறையும் அப்படின்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும். இதான் வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடல்ல இருந்து தூரம். இப்போ கடல்ல இருந்து தூரம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா மழைப்பொழிவும் கம்மியா இருக்கும். வந்து ஸோ வெயில் பயங்கரமா இருக்கும், குளிரும் பயங்கரமா இருக்கும். வந்து கடற்கரை ஒட்டி பகுதியா இருந்ததுன்னா வந்து வெயிலும் கம்மியா இருக்கும், மழையும் கம்மியா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ கடல் இருக்கக்கூடிய பகுதியில் கடல் அருகாமையில் இருந்ததுன்னா ஸோ அது என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் கிளைமேட் அப்படின்னும். வந்து ஏன்னா சமமான அல்லது சீரான காலநிலை அப்படின்றோம். கடல் அதிக காலநிலை, கடலுக்கு அருகாமையில் இருந்தா வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா கான்டினென்டல் உள்பகுதியில இருந்தோம், இன்டீரியர்ல இருந்தோம் அப்படின்னா வந்து அது என்ன சொல்றோம்னா கண்ட காலநிலை அல்லது தீவிர காலநிலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தீவிர காலநிலை கண்ட காலநிலை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்க பகுதியில் வந்து சொல்றோம் அப்படிங்கிறோம். அப்போ கடற்கரைக்கு அருகாமையில் இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஈக்குவல் கிளைமேட் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். விண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டைரக்ஷன் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம கிளைமேட் வந்து மாறுபடுது. இப்போ தென்மேற்கு பருவக்காற்றோட டைரக்ஷன் பாருங்க தென்மேற்குல இருந்து அது ஆரம்பிக்குது. வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னும் போது அதோட டைரக்ஷன் பாருங்க வடகிழக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறோம். ஸோ இதனுடைய டைரக்ஷனால என்ன ஆகுதுன்னா நமக்கு மழைப்பொழிவு அப்படின்றது வந்து இந்தியா முழுதும் கிடைக்குது அப்படிங்கிறோம். அப்போ சம்மரை மாற்றி சம்மர்ல இருக்கிற கடும் வெப்பத்தை வந்து குறைக்கிறது யாரு அப்படின்னா வந்து இந்த காற்றோட்டங்கள் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முழுக்க வெப்பமா இல்லாம மழை பொழிஞ்சு நம்ம நார்மலா வந்து மாற்றக்கூடியதா வந்து இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். பொசிஷன் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் வந்து கேரளா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கு வந்து. ஸோ இப்போ காற்று மோத பக்கத்துல கேரளா இருக்கும். அப்போ கேரளா பக்கம் மோதி மேலே எழும்பி மேகமா மாறி மழை பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதே தமிழ்நாடு சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மழை இருக்காது அப்படிங்கிறோம். அப்போ காற்று மோதா பக்கத்துல நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னா ட்ரையா இருக்கு. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மலைகள் நம்ம வந்து ஒரு ஃபேக்டரா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடல் நீரோட்டங்கள் வந்து
வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் பார்க்குறோம். வந்து ரெண்டு சந்திக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மீன் கிடைக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஒன்று சந்திக்கக்கூடிய பகுதி அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ வெப்ப நீரோட்டம் போகக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவும், குளிர் நீரோட்டம் போகக்கூடிய இடங்கள்ல மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய பகுதி வந்து உலகின் மிகப்பெரிய மீன்பிடி தலங்களாக இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ முதன்மையான மீன்பிடி தலங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் நீரோட்டங்கள் வெப்ப நீரோட்டங்கள் சந்திக்கின்ற பகுதி அப்படி பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டு சந்திக்கக்கூடிய பகுதியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அப்போ உலகத்தில் முக்கியமான மீன்பிடி தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து சவுத் அமெரிக்கா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மீன்பிடி தளம் இருக்கு. ரெண்டும் மீட் பண்ற இடமா இருக்கு. அது குரிஷியோ ஒயாஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரண்ட் வந்து மீட் பண்ணுது. எங்கன்னா ஜப்பான் பக்கத்துல வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் லேப்ரடார் அப்படின்ற கரண்ட் வந்து ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மீன்பிடி தளமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் ரெட் கலர்ல போட்டிருக்கிறது எல்லாமே என்னன்னா வார்ம் கரண்ட் ஃப்ரெண்ட், ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே கோல்டு கரண்ட் வந்து. ஸோ கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு எடுக்கிறோம்ல. ஸோ அங்கிருந்து ஒன்று போச்சுன்னா அது வந்து வார்ம் கரண்ட் வந்து. அதே போலார்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து கோல்டு கரண்ட் அப்படி பார்க்குறோம். அப்போ துருவ பகுதியிலேருந்து வந்துச்சுன்னா ஸோ அது வந்து கோல்டு கரண்டாக வந்து இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ டேரக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கோல்டா வாமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஸோ முக்கியமான கரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீரோட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான நீரோட்டங்கள் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் நீரோட்டம் அப்படி பார்க்குறோம். இது வந்து வெப்ப நீரோட்டம் அப்படி பார்க்குறேன். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ கல்ஃப் நீரோட்டம் வெப்ப நீரோட்டமா இருக்கு. ஸோ அது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம். தமிழ்ல வளைகுடா நீரோட்டம் வந்து வெப்ப நீரோட்டம் அப்படி பார்க்குறோம். எங்க போயிட்டு இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல போயிட்டு இருக்கு, வட அட்லாண்டிக் பெருங்கடல். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு நீரோட்டம் அப்படின்னா வந்து சவுத் பசிபிக் ஓஷன்ல பெருவியன் ஆர் அம்போல்ட் கோல்டு கரண்ட் அப்படிங்கிறோம். ஸோ குளிர் நீரோட்டத்தில் முக்கியமானது நமக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு தென் பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல. ஸோ அதுல இருக்கக்கூடியதுதான் அது வந்து பெருவியன் ஆர் அம்போல்ட் குளிர் நீரோட்டம் அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா எலினோ அப்படின்றது ஏற்பட காரணமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து கேட்பாங்க வந்து. ஸோ அதுக்கு அடுத்து நல்ல மீன்பிடி தளமா இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஒக்கைடோ அப்படின்னு பார்க்குறோம். உலகின் மிக சிறந்த மீன்பிடி தளமாக உள்ளது அப்படின்னா இது குரிஷியோ அண்ட் ஒயஷியோ ரெண்டு கரண்ட்டும் மீட் பண்றதுனால உருவாக்கக்கூடிய இடமா இருக்கு. ஆனா ஒக்கைடோ அப்படின்னு உலகின் மீன்பிடி தளமா இருக்கு அப்படின்னு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து பாலைவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். தார் அப்படின்ற பாலைவனம் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கு. கோபி அப்படின்ற பாலைவனம் எங்க இருக்கு அப்படின்னா சைனால இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதெல்லாம் கேட்டுருவாங்க. அட்டகாமா அப்படின்ற பாலைவனம் வந்து தென் அமெரிக்கால இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வந்து. எலினோ அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னதான் பெரு ஈக்குவட்டார் நாட்டு கடற்கரை ஓரங்கள்ல அப்படிங்கிறோம். எந்த நாட்டு கடற்கரை ஓரங்கள்ல அப்படின்றது கேட்டுருவாங்க வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் வந்து வறட்சி ஏற்படுகிறது, மான்சூன் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படிங்கிறோம். எலினோ அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குழந்தை இயேசு அப்படி பார்க்குறோம். த கிறிஸ்ட் சைல்டு அப்படின்றதா அதோட மீனிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. மனிதனின் ஆதிக்கத்தினால நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா வந்து நகர வெப்பத்தீவு அப்படின்னு ஏற்படுது. அர்பன் ஹீட் ஐலண்ட் ஏற்படுது. ஏன்னா நம்ம அதிகமான தொழிற்சாலை வச்சிருப்போம். அதுல இருந்து வரக்கூடிய புகை, வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகை, காங்கிரீட் பில்டிங், தார் ரோடு, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா நகர வெப்பத்தீவு அர்பன் ஹீட் ஐலண்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்ப நகர பகுதி எப்படி இருக்குன்னா வெப்பமா இருக்கும் வந்து. சதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து குளிரா இருக்கும். அப்ப சென்டர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி மேல எப்படி போகுது, சுத்தி இருக்கிற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா குளிரா இருக்கு அப்படின்னு. அடுத்து டெம்பரேச்சர் வெப்பநிலை. ஸோ வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தான் வந்து மிகப்பெரிய சோர்ஸாக வந்து நமக்கு இருக்கு. சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர் வந்து நம்ம வந்து அடையிறதுக்கு ஆகும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes 20 seconds அப்படின்னு பார்க்குறோம். 8 நிமிடம் 20 வினாடிகள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ அல்பிடோ அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெப்பம் வருதோ அந்த வெப்பம் வந்து உட்கரிக்கப்படாமல் அப்படியே திருப்பி அனுப்பணும் அல்பிடோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அல்பிடோ அப்படின்னு எர்த் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய வெப்பத்தை பூமி திருப்பி அனுப்புறது எவ்வளோ அப்படின்னா 35% அப்படி பார்க்குறோம். இந்த அல்பிடோ எங்க அதிகமா இருக்கும் உலகத்துல அப்படின்னா எர்த்தை பொறுத்தவரை ஸ்னோ கவர்டு ரீஜன், வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த பனி படர்ந்த பகுதிகள் அப்படி பார்க்குறோம். ஏன்னா நம்ம லைட் கலர் அப்படின்றது எப்பவுமே ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அப்படி ஒயிட்ல ரிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும். அதனால சீலிங்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒயிட் கலர் வந்து அடிச்சிருப்போம், சுண்ணாம்பு அடிச்சிருப்போம், இல்லை பெயிண்ட் அடிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ கவர்டு ரீஜன் அப்படின்றது சூரிய லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுதான் நம்ம அல்பிடோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா ஸ்னோ கவர்டு ரீஜன்ல இருக்கும். அப்போ பனி அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒளி திருப்பு திறன் வந்து அதிகமாக காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய நம்ம கதிர்வீசல் என்ன சொல்லணும்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு பார்க்குறோம். சூரிய கதிர்வீசல் அதை நம்ம வந்து எர்த்து வந்து அப்சர்வ் பண்ணி அதை திருப்பி நம்ம ரேடியேட் பண்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புவி கதிர்வீசல் அப்படின்ற வந்து அது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறோம். ஹீட் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது
நம்ம பூமிக்கு வரக்கூடிய வெப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 35% வந்து எதுனா ஃப்ரெண்ட் வந்து அல்பிடோவா திரும்பி போயிருது அப்படிங்கிறோம். ஸோ அதை ஹீட் பட்ஜெட் எடுக்கிறோம். ஸோ அப்போ புவியின் மேற்பரப்பை அடைவதற்கு முன்பே வந்து 35 அலகுன்னு இழந்து விடுகிறோம் அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் என்னன்னா புவியின் அல்பிடோ அப்படிங்கிறோம். ஸோ அப்போ புவி அல்பிடோனா திரும்பி போயிருது. அப்போ நம்ம வந்து அடையிறது எவ்வளோனா 65 அலகு தான் வந்து அடையிறது 100 யூனிட்ல அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இதுவரை உலகத்தில் எங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அமெரிக்கால கலிபோர்னியால கிரீன்லாண்ட் ரேஞ்ச் ஆஃப் டெத் வேலி அப்படின்னு பார்க்குறோம் 56.7 டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணிக்காங்க. அதே வந்து கம்மியான டெம்பரேச்சர் லோயஸ்ட் டெம்பரேச்சர் எங்க அப்படின்னா வந்து அண்டார்டிகால வந்து சோவியத் வாஸ்தக் ஸ்டேஷன் இருக்குல்ல அண்டார்டிகா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வெப்பநிலையை மெஷர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோனா -89.2 டிகிரி செல்சியஸ் அப்படி பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மைண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க வந்து. ஸோ ராஜஸ்தான்ல வெப்பமான பகுதி இதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினாகவும் கேட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கங்கா நகர் அப்படின்றது வந்து வெப்பமான பகுதியாக மெஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது பலோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 51 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பமான பகுதியாக வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பலோடி அப்படின்னு ராஜஸ்தான்ல 51 டிகிரி செல்சியஸ் வந்து ஆனுவல் டெம்பரேச்சர்னா ஆண்டு வெப்பநிலை ஒரு ஆண்டுல அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலைக்குல. ஸோ அதனுடைய ஆவரேஜ் தான் ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்னு. அதே மாதிரி மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்னா 30 ஆண்டு கால சராசரி அப்படின்னு. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ல டையூனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படி முக்கியமானது. தினசரி வெப்ப வியாப்தி அப்படின்னா ஒரு நாள்ல அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையுள்ள வேறுபாடு. இப்ப ராஜஸ்தான் டெசர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகல் நேர வெப்பநிலை 50 டிகிரியா இருக்கும், இரவு நேர வெப்பநிலை 15 டிகிரியா இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 34 டிகிரி 35 டிகிரி. அப்ப இந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து வேற எங்கேயுமே இருக்காது உலகத்துல. அப்ப ஹாட் டெசர்ட் வந்து வெப்ப பாலைவனங்கள்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்ப தினசரி வெப்பநிலை வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எது உலகிலேயே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அது வந்து பாலைவனம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கு அடுத்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான் வந்து C/100 = F-30/118 போட்டு நீங்க அப்படியும் கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி கெல்வின் ஸ்கேல் டு வந்து செல்சியஸா மாற்றணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி செல்சியஸ் வந்து கெல்வினா மாற்றணும் ப்ளஸ் 273 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம் வந்து. ஸோ அதே வந்து நம்ம கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாற்றணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 273 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அந்த 0 கெல்வின் அப்படின்றது -273.15. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிசிக்ஸ்ல இயற்பியல்ல தனி சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது நமக்கு சயின்ஸ்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அடுத்து டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபாரன்ஹீட் அப்படின்றது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்னு பார்க்கலாம். செல்சியஸ்ல வந்து ஆண்ட்ரியூ செல்சியஸ், கெல்வின் வந்து லார்ட் கெல்வின் அப்படி பார்க்குறோம். அப்ப இந்த வெப்பநிலை அளவை வந்து கண்டுபிடிப்பாளரோட பெயர் என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெல்வின் தான் அப்படி பார்க்குற. ஸோ அப்போ செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட் அப்படின்னா அதோட மேல் திட்ட அளவிட கீழ் திட்ட அளவிட அப்படி பார்க்கும்போது 100 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். கீழ் திட்டம் வந்து 0 டிகிரி அப்படி பார்க்குறோம். ஃபாரன்ஹீட் அப்படின்னு 212, அதே மாதிரி கீழ் திட்டம் வந்து 32 அப்படி பார்க்குறோம். அப்போ C/100 F-32/180 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா அப்படி பார்க்குறோம். கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டு அதை உள்ள அனுப்பினோம். திருப்பி பூமி வந்து வெப்பமடைஞ்சு திருப்பி அதை வந்து இந்த விண்வெளிக்கு அனுப்போம். அந்த வெப்பத்தை அப்படி அனுப்பும் போது அதை ட்ராப் பண்ணி வைக்கக்கூடிய வாயுக்கள் அப்படின்றது நம்ம வளிமண்டலத்துல அட்மாஸ்பியர்ல என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து முக்கியமான ஆள் யாருன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அப்படி பார்க்கலாம். ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டை ட்ராப் பண்ணி வைக்கும், வெப்பத்தை அப்படியே பூமிக்குள்ளே வச்சுக்கோம், வெளியே அனுப்பாமல் பார்த்துக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இரவு நேரங்களில் மைனஸ்ல போகாமல் டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ நிலவில் அட்மாஸ்பியர் கிடையாது, வளிமண்டலம் கிடையாது. பகல் நேர வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி ஃப்ரெண்ட் வந்து. இரவு நேரத்தில் -110 வந்து. ஸோ அப்போ நிலவில் உயிர் வாழ முடியுமானா வாழ முடியாது, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா வளிமண்டலம் கிடையாது, இரவு நேரத்தில் டெம்பரேச்சர் மைனஸ்ல இருக்கு அப்படிங்க. நம்ம பூமியை பொறுத்தவரையும் இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் நம்ம உயிர் வாழ முடியுது அப்படின்னு. உலகின் வெப்பநிலை மண்டலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து எப்படி பிரிக்கிறோம்னா 3ஆ பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். அப்ப 23 டிகிரி கடகரேகைக்கும் 23 டிகிரி தெற்கு மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன சொல்றோம்னா வெப்ப மண்டலம், அயன மண்டலம் அப்படின்ற வந்து. ஸோ அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா டாரிட் ஜோனா இருக்கு அப்படி பார்க்குறோம். ஹாட்டா இருக்கு, ஹாட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னா வந்து இதுதான் அப்படி பார்க்குறோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23 டிகிரில இருந்து 66 டிகிரி வரையும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கடகரேகைக்கும் அதே மாதிரி வடக்குல இருக்கக்கூடிய அந்த குளிர் மண்டலம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் அப்படின்றது இருக்கு. ஆர்டிக் பெருங்கடல் வந்து மேல இருக்கு, அந்த ஆர்டிக் வட்டத்துக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம் மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றோம். வந்து கீழே அதே மாதிரி தான் மகர ரேகைக்கும்
அண்டார்டிக் வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து மிதவெப்ப மண்டலம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறோம். மேலே அது 90 டிகிரி போகும்போது வந்து நமக்கு குளிர் மண்டலம் இருக்கு, வடக்கு தெற்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ உலகின் வெப்பநிலை மண்டலங்கள் அப்படின்னு பிரிக்கும் போது மொத்தம் 3ஆ பிரிக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்போ எந்த டிகிரிலேருந்து எந்த டிகிரி வரையும் அப்படின்னு கேட்டுருவோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ டிகிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா போதுமானது அப்படிங்கிறோம். இப்போ டாரிட் ஜோன் அப்படின்னும் போது வெப்பமண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடகரேகை மகரரேகை இடையே இருக்கு. காரணம் என்னப்பானா சூரியனோட செங்குத்து கதிர் அங்கே விழுறதுனால வெப்பமா இருக்கு, வெர்டிகல் சன்ரைஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து மிதவெப்ப மண்டலம் அப்படின்னா வந்து சாய்வான கதிர்கள் விழுது வந்து அப்போ ஸ்லாண்டிங் சன்ரைஸ் அப்படின்னு பார்க்குறோம். எங்கன்னா கடகரேகைக்கு மேலே மகரரேகைக்கு கீழே வந்து. அதே வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அது வந்து குளிர் மண்டலம். அதே அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே போனீங்கன்னா அது வந்து குளிர் மண்டலம். ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியனோட கதிர்கள் வந்து மிகவும் சாய்வாக இருக்கும் அப்படி பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து அப்போ மிகவும் சாய்வாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெப்பநிலை மண்டலங்கள்ல வந்து. ஸோ அப்போ சமமான இரவு பகல் அப்படின்றதும் அதே மாதிரி வந்து நமக்கு சம்மர் அப்புறம் வின்டர் அப்படின்றது ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னா பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுனால தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பூமி சூரியனை சுற்றி வரக்கூடியதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமமான இரவு பகலாக எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 23 மார்ச் 21 அப்படி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு சம்மர் அப்படின்றது வந்து அல்லது கோடைக்கால கதிர் திருப்பு நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம்மர் சால்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்போ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 21 அப்படி பார்க்குறோம். குளிர்கால கதிர் திருப்பு நாள் அப்படின்னு பார்ப்போம். அதாவது வின்டர் சால்டிசைட்ஸ்னு சொல்லிட்டு அப்போ குளிர்காலம் அப்படின்ற வார்த்தை வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம் டிசம்பர் 22 அப்படின்றத போட்டுக்கலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த 4 டேட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து கடகரேகை மேலே எப்போ சூரியன் உட்காந்துருப்பாரு, இந்தியாவோட மையத்தில் எப்போ உட்காந்துருப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஜூன் 21 சொல்லணும் ஃப்ரெண்ட். அதே வந்து மகர ரேகை மேலே எப்போ உட்காந்துருப்பாரு, ஆஸ்திரேலியா மேலே எப்போ உட்காந்துருப்பாரு சூரியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 22 வந்து. அதே மாதிரி பூமத்திய ரேகை ஈக்குவட்டார்ல நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியன் எப்போ வந்து மையத்தில் இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு மார்ச் 21 செப்டம்பர் 23 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஸோ கொஸ்டினாக கேட்டுருவாங்க வந்து. இப்போ நம்ம குளிர் மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னதுதான் ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே போயிடணும், கீழே அண்டார்டிக் சர்க்கிள் கீழே போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னா அது வந்து குளிர் மண்டலம் அப்படி பார்க்குறோம். ஸோ அது வந்து ஃப்ரிஜிட் ஜோன் அப்படி பார்க்குறோம். காரணம் என்னன்னா மிகவும் சாய்வான கதிர்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அப்போ 0 டிகிரில தான் செங்குத்தா இருக்கும், போக போக அப்படியே சாய்வா இருக்கும். செங்குத்தான கதிர்கள் வந்து 23 டிகிரி வடக்கு கடகரேகையில இருந்து 23 டிகிரி தெற்கு மகர ரேகை வரை மட்டும்தான் இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ஏர் பிரஷர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காற்று அழுத்தம் அப்படின்னு எடுத்தா கடல் மட்டத்தில் சமமா இருக்கும். காரணம் என்னன்னா எல்லா கடல்களும் பெருங்கடலும் ஒன்னா வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து ஏர் பிரஷர் எவ்வளோ இருக்குன்னா 1013 மில்லி பார் வந்து இருக்கும் அப்படி பார்க்குறோம். இது அளவிட பயன்படும் கருவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாரோமீட்டர் அழுத்தமானி அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பாட்டின் பாரோமீட்டர் அனிரைட் பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா வந்து பிசிக்ஸ்ல வந்து படிப்பீங்க வந்து. அடுத்து ஐசோபார் அப்படின்னு வந்து என்னன்னா ஒரே மாதிரியான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நம்ம ஒரு கற்பனை கோடு மூலியமா வரைபடத்துல வந்து மேப்ல வந்து நம்ம வந்து இணைச்சோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஐசோபார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஐசோத்தம்னா ஒரே வெப்பநிலைன்னு அர்த்தம், ஐசோபார்னா ஒரே அழுத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சம அழுத்தம் சம வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஐசோபார் அண்ட் ஐசோ தெர்ம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. மேஜர் ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது உலகத்துல ப்ரெஷர் பெல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 5 டிகிரி வடக்குல இருந்து 5 டிகிரி தெற்கு இடைப்பட்ட பகுதி வந்து நம்ம என்ன சொன்னோம் லோ ப்ரெஷர்ன்றோம். காரணம் என்னன்னா செங்குத்தா சூரிய கதிர்கள் அங்கே விழுறதுனால அங்க இருக்கிற காற்று வெப்பம் அடைஞ்சு விரிவடைஞ்சு மேல் நோக்கி போகுது. அப்போ அந்த இடம் வந்து லோ ப்ரெஷர் ஆயிருது. அதுக்கடுத்து ஹை ப்ரெஷர் அப்படின்னும் போது இந்த காற்று விரிவடைந்த காற்று எங்க போய் கீழே இறங்குதுன்னா 25ல இருந்து 35 போய் இறங்குது. அப்படி இறங்குவோம் அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா ஹை ப்ரெஷரா இருக்கு. ஸோ அந்த பகுதியை நம்ம என்ன சொன்னோம் சப் டிராபிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ துணை அயன உயரழுத்த மண்டலம் அப்படின்ற வந்து. ஸோ அப்போ அங்கே இறங்குற காற்று திருப்பி எங்க நோக்கி 0 டிகிரி நோக்கி வருது. அதே மாதிரி 60 to 65 டிகிரி நோக்கி போகுது அப்படின்னுக்கலாம். ஸோ அப்போ பூமியில லோ ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 5 டிகிரி to 5 டிகிரி அப்படின்றது நார்த் டு சவுத் அப்படின்னு பார்க்குறோம் வடக்கு தெற்கு. ஸோ அது வந்து லோ ப்ரெஷர். அடுத்து 60ல இருந்து 65 டிகிரி இருக்குல்ல சப்போலார் வந்து துணை துருவ அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்றது காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அடுத்து போலார் அப்படின்றது என்னன்னா ஹை ப்ரெஷரா இருக்கு மேலையும் கீழையும் அப்படிங்கிறோம். ஸோ இப்படிதான் வந்து காணப்படுகிறது. அப்போ உலகின் முதன்மையான அழுத்த மண்டலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணை அயன உயரழுத்த மண்டலம் இருக்கு மேலையும் கீழையும். அது வந்து 25ல இருந்து 35 அப்படிங்கிறோம். திருப்பி தாழ்வழுத்த மண்டலம் 60ல இருந்து 65 வந்து மேலையும் கீழே இருக்கு. ரெண்டு இடத்துலையுமே வடரைகளும் தென்னரைகளும் 90 டிகிரி வந்து உயரழுத்தமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஈக்குவட்டரி லோ பிரஷர் பெல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து ஸோ அது எதனால உருவாகுதுன்னா செங்குத்தா சூரியனோட கதிர்கள் வந்து விழுறதுனால இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமடைஞ்ச காற்று விரிவடைஞ்சு மேல் நோக்கி போகுது. ஸோ அதனால அந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா லோ பிரஷரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்போ அந்த லோ பிரஷரா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்ன ஆகுதுன்னா கீழே தென்னரை கோலத்துல இருந்து ஒரு காற்று வருது ஃப்ரெண்ட். ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தென்கிழக்கு வியாபார காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வடரை கோலத்துல ஒரு காற்று வருது அது என்ன அப்படின்னா வடகிழக்கு வியாபார காற்று. ரெண்டும் ஒன்னா சேரக்கூடிய இடம் தான் என்ன சொல்லுவோம்னா
ITCZ அப்படின்னு சொல்லுவோம், இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு வந்து. ஸோ அப்போ ரெண்டும் ஒன்னா சேரக்கூடிய இந்த பகுதி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா தாழ்வழுத்த மண்டலமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து நம்ம இப்போ ப்ரெஷர் பெல்ட் எல்லாம் பார்த்தோம்னா அதுதான். இதுல வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அப்படின்றது நமக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், குதிரை அச்சம் அப்படின்னும். காரணம் என்னன்னா இந்த பகுதி வந்து உயர் அழுத்தமா இருக்கிறதுனால இந்த ட்ரேடர்ஸ் மாலுமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடற்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த போட்டு அழுத்தம், அந்த காற்று உயர் அழுத்தமா இருக்கிறனால அழுத்துறதுனால கப்பல் வந்து தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குதிரையெல்லாம் எடுத்து கடல்ல போட்டு தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கிறோம். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து குதிரை அச்சம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ குதிரை அச்சம் என்று அழைக்கப்படுவது எதுனா துணை அயன உயர் அழுத்த மண்டலம் அப்படிங்கிறோம். இது 25 டிகிரி டு 35 டிகிரில காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட், குதிரை அச்சமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து காற்று. ஸோ காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோல் காற்றுகள் அப்படின்றது வந்து ஆண்டு முழுதும் குறிப்பிட்ட ஒரு திசையில வீசிக்கிட்டே இருக்கும். அதுல முக்கியமான காற்று வந்து வியாபார காற்று, மேற்கத்திய காற்று, கிழக்கத்திய காற்று சொல்லிட்டு மொத்தம் 3 வந்து நம்ம காற்றை வந்து பிரிக்கிறோம் பண்ணுது. ஸோ அப்போ கோல் காற்றுகள் அப்படின்னும் போது எங்க இருந்து எதை நோக்கி வீசுது? இப்போ நம்ம பார்த்தா தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் அது வீசுது. எங்க இருந்து ஆரம்பிக்கணும், உயர் அழுத்தத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வீசுது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நம்ம அது உயர் அழுத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் தான் வந்து என்ன சொல்லணும்னா கோல் காற்றுகள் அப்படின்னா. இப்ப பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகளா வந்து இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவ காற்றுகள், நிலக்காற்றுகள், கடற்காற்றுகள் அப்படின்னு பாக்குறோம். இது என்னன்னா பர்டிகுலரா ஒரு சீசன்ல வீசும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசக்கூடிய காலம்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்று வந்து. வடகிழக்கு பருவ காற்று அது வீசக்கூடிய காலம் அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பகுதி நேரம். அதே மாதிரி நம்ம கடல் காற்று, நிலக்காற்று 2 காற்று வீசும். பகல் நேரங்கள்ல கடல்ல இருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசும், அது வந்து கடல் காற்றுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட். இரவு நேரங்கள்ல நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசும், அது வந்து நிலக்காற்று அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பகுதி நேர காற்றுகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ லேண்ட் பிரீஸ் அப்படின்னா டூரிங் நைட்டு, சீ பிரீஸ் அப்படின்னா டூரிங் டே அப்படின்னு பார்க்கிறோம். டேனா கடல்ல இருந்து வீசக்கூடியது அப்படிங்கிறோம். தலைக்காற்றுகள் அப்படின்னும் போது வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைக்காற்று எது அப்படின்னா வந்து லூ அப்படின்ற தலைக்காற்று முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது எங்க வீசுது அந்த தலைக்காற்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வட இந்தியால, வடமேற்கு இந்தியால அது வீசக்கூடிய வெப்பத்தலை காற்று. அந்த காற்று வீசும் போது தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு போயிடும் வந்து. அதனால மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அப்படின்ற நோய் வந்து பரப்பக்கூடிய அந்த கொசுக்களோட எண்ணிக்கை வந்து குறைக்கிறது எது அப்படின்னா இந்த லூ அப்படின்ற தலைக்காற்று வந்து வீசுது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து மாறும் காற்றுகள் அப்படின்னா சூறாவளி, எதிர் சூறாவளி. இப்ப நம்ம சூறாவளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்கன்னா ஸ்ரீலங்கா பக்கத்துல அப்படி பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அனிமோமீட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெஷர் வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் அப்படிங்கிறோம். ஸோ அனிமோமீட்டர். பாரோமீட்டர் அப்படின்னா தான் அழுத்தம் வந்து. ஸோ அப்ப விண்டு டைரக்ஷன், வெலாசிட்டினா அனிமோமீட்டர். விண்டு வேணி அப்படின்னா வந்து விண்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப காற்றுமானி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காற்றின் வேகம் மற்றும் திசையின் அளவிட காற்றுமானி பயன்படுகிறது அப்படிங்கிறோம். காற்று திசை காட்டி அப்படிங்கிறத திசையை மட்டும் தான் காட்டுறோம், வேகத்தை அந்த அளவிட பயன்படாது அப்படிங்கிறோம். ஸோ பூமியில நகரக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஃப்ரெண்ட் வந்து இந்த வட அரைக்கோளத்துல நகர்ந்தது அப்படின்னா அது வந்து வலதுபுறமா திரும்பும். அதே தென் அரைக்கோளத்துல நடந்தா இடதுபுறமா திரும்பும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கை கழுவுறோம், அந்த வாஷ் பண்ற அந்த சிங்க் இருக்கு அப்படின்னா அது அடைச்சிருக்கு அப்படின்னா அந்த அடைப்பு நீங்க எடுத்தீங்கன்னா அது எப்படி சுத்தம்னா வலதுபுறமா தான் சுத்தும், இப்படிதான் சுத்தம், கிளாக் வைஸ் கடிகார திசையில சுத்தம். ஏன் அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்து வட அரைக்கோளத்தில் இருக்கிறதுனால வலதுபுறமா தான் சுத்தம். அதே வந்து சிங்க் இருக்கு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த அடைப்பு இருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாலயோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காலயோ பண்ணீங்கன்னா அது இடதுபுறமா தான் சுத்தம் வந்து. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கடிகார எதிர் திசையில சுத்தம். இதுக்கு காரணம் என்னன்னா கொரியலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாறாத விசை வந்து பூமியில 5 டிகிரி வடக்கு 5 டிகிரி தெற்குன்னு சொல்லிட்டு பூமத்திய ரேகை பகுதியில் மட்டும்தான் இருக்காது, மீது எல்லா இடங்கள்லையும் இது வந்து காணப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வட அரைக்கோளத்தில் வலதுபுறமா திரும்பும், தென் அரைக்கோளத்தில் தென்புறமா திரும்பும். இது உதாரணத்துக்கு கண்ணை கட்டிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துல வலது பக்கமா திரும்பி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கொரியலிஸ் ஃபோர்ஸ் நம்ம மேலேயும் விசை வந்து செயல்படுத்தும். நீங்க நேரம் நடக்கிற மாதிரி நினைப்பீங்க, ஆனா வலது பக்கமா தான் திரும்பி போவீங்க அப்படின்னுக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கொரியலிஸ் ஃபோர்ஸ். இது காற்றையும் திருப்போம், தண்ணியும் திருப்போம், எல்லாத்தையுமே வந்து திருப்பக்கூடிய ஒரு ஃபோர்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கொரியலிஸ் விசை அப்படின்னா. இது வந்து வலது பக்கமா திருப்போம் எங்க வட அரைக்கோளத்துல, இடது பக்கமா திருப்போம் எங்க அப்படின்னா தென் அரைக்கோளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது கேட்பாங்க ஃப்ரெண்டு. அடுத்து இந்த காற்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரைமரி விண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மை காற்றுகள் அப்படின்னா
இந்த குளோபல் விண்ட்ஸ், பிளானட்டரி விண்ட்ஸ், பெர்மனன்ட் விண்ட் நம்ம சொல்றது யாரை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபார காற்று, மேற்கத்திய காற்று, துருவ கிழக்கத்திய காற்றுன்னு சொல்லிட்டு இந்த 3 காற்று தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து முதன்மையான காற்றுகள் அப்படின்னு பார்க்கலாம். கோல் காற்றுகள் அப்படின்னு சொல்றோம், நிலையான காற்றுகள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த காற்று எப்படி வீசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நமக்கு உயர் அச்சத்துல இருந்து தாழ்வு அச்சத்தை நோக்கி வீசுது. அப்ப வடகிழக்கு வியாபார காற்று, தென்கிழக்கு வியாபார காற்று அப்படின்னு சொல்லி மொத்தம் நம்ம 2 காற்றை வந்து பிரிக்கிறோம் பண்ணுறோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய காற்றுகள் காணப்படுகிறது. கிழக்கத்திய காற்று எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா துருவ பகுதியில இருந்து வீசுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிழக்கத்திய காற்று துருவ பகுதியில இருந்து வீசும் வந்து. வியாபார காற்று அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயர் அழுத்தம் 30 டிகிரில இருந்து என்ன பண்ணணும்னா நமக்கு 0 டிகிரி நோக்கி வீசும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அந்த காற்று வியாபார காற்று பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு மேல இருக்கிறது மேற்கத்திய காற்று, துருவ பகுதியில இருக்கிறது வந்து என்ன சொல்லணும்னா கிழக்கத்திய காற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. அதே மாதிரி புவியின் தென்கோளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கத்திய காற்று வீசும் பொழுது அது ரொம்ப வேகமா வீசுறதுனால அதுக்கு பேர் வச்சிருக்காங்க வந்து. இப்ப 40 டிகிரியில வந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து 60 வந்து 40 அப்படின்னும் போது உருமும் 40 அப்படின்னு பாக்குறோம், ரோரிங் 40s அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ஃபியூரியஸ் 50s அப்படின்னும் போது வந்து சீரும் 50 பாக்குறோம். அதே மாதிரி கீச்சிடும் அப்படின்னும் போது ஸ்கிரீக்கிங் 60s அப்படி பாக்குறோம். அப்ப 40, 50, 60 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து நம்ம சொல்றோம் அப்படி பாக்குறோம். இது நமக்கு தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் ஈஸ்ட் மான்சூன் பிரிக்கும் போது அது நமக்கு 2 மான்சூன், ஜூன் டு செப்டம்பர் வந்து தென்மேற்கு பருவ காற்று, அது அக்டோபர் டு டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் வச்சு தான் அதனுடைய பேர் வந்து நம்ம சொல்றோம். அது ஆரம்பிக்கிறது ஜூன் மாசம் ஆரம்பிச்சிடும் அண்ட் இந்தியா முழுவதும் மழை பொழிஞ்சு செப்டம்பர் மாசத்துல முடிச்சிடும் மழை அப்படின்னு. வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அது ஆரம்பிக்கிற டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல இருந்து வரதுனால அது வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு. அடுத்து சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ் அப்படின்னும் போது ஃப்ரெண்ட் வந்து பகல் நேரத்துல நம்ம சூரியன் வெப்பப்படுத்தும் போது நம்ம நிலப்பகுதி எப்படி இருக்குன்னா காலி பாத்திர மாதிரி டக்குன்னு சூடாயிடும். அப்படி சூடானா அது மேல இருக்க காற்று வெப்பம் அடைஞ்சு விரிவடைஞ்சு மேல் நோக்கி போயிடும். அப்ப அந்த இடம் என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து தாழ்வழுத்தமா மாறிடும், லோ பிரஷரா. ஆனா தண்ணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடல் அப்படின்றது என்ன பண்ணும்னா தண்ணி இருக்கிற பாத்திரம் மாதிரி சூடு பண்ணினா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்ப அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை பிரஷரா இருக்கும். நம்ம பகல் நேரத்துல என்ன பண்ணணும்னா அப்ப ஹை பிரஷர்னா உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி போகணும். அப்ப கடல்ல இருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசும், அதுக்கு பேர் தான் என்னன்னா கடல் காற்று. இரவு நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ஆப்போசிட், இரவு குளிர் அடைஞ்சிடும் நிலப்பகுதி. அதே வந்து கடல் பகுதி வந்து வாங்கின வெப்பம், பகல்ல வாங்கின வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் ரிலீஸ் பண்ணும். அப்ப அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து வெப்பமா இருக்கும் கடல் மேல. அப்ப கடல் மேல இருக்க வெப்பத்தினால அங்க காற்று விழிவடைஞ்சு மேல போகும். அப்ப அந்த இடம் லோ பிரஷர் ஆயிடும், தாழ்வு அழுத்தம் ஆயிடும். அப்ப நிலப்பகுதி வந்து உயரழுத்தமா இருக்கும். அப்ப உயரழுத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி என்ன பண்ணும் காற்று வந்து வீசும். அப்படி வீசுற காற்று தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலக்காற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ முக்கியமான காற்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான முக்கியமான வாய்ப்பு இருக்கிறதா இங்க கொடுத்துருக்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ பிரிக் ஃபீல்டர் அப்படின்றது வந்து தலைக்காற்று அப்படின்னு பார்க்குறோம். லோக்கல்ல வீசக்கூடிய காற்று எங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஆஸ்திரேலியாவில் பிரிக் ஃபீல்டர் இருக்கு. சினுக்கு எங்க இருக்குன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுல இருக்கு. ஃபான் வந்து வடக்கு இத்தாலியில இருக்கு. சிராக்கோ அப்படின்றது வந்து சகாரா பாலைவனத்துல, லூ இந்திய தார் பாலைவனத்துல இருக்கு. இது எல்லாமே வந்து வெப்பத்தலை காற்றுகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப வெப்பமா வந்து வீசக்கூடிய காற்றுகளா இருக்கு. இந்தியாவில முக்கியமானது வந்து லூ அப்படின்னு பார்க்குறோம். அதே குளிர் தலை காற்றுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹார்மத்தான் அப்படின்றது மத்திய ஆப்பிரிக்கால இருக்கு. மிஸ்டல் ஆல்ப்ஸ் மலையில இருக்கு. அது புர்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரஷ்யால இருக்கு வந்து. அதே நார்த் அப்படின்னு மெக்சிகோ வளைகுடால இருக்கு. அண்ட் பாம்பரே அப்படின்றது அர்ஜென்டினால இருக்கு அப்படின்னு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் எக்ஸாம் டைம். அதே மாதிரி நமக்கு புல்வெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல இருக்க முக்கியமான புல்வெளிகள் அப்படின்னா பிரைரிஸ் அப்படின்றது எங்க இருக்குன்னா வட அமெரிக்கால இருக்கு. பாம்பஸ் அப்படின்றது அர்ஜென்டினால இருக்கு. வெல்ஸ் அப்படின்றது வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஸ்டெபீஸ் அப்படின்றது வந்து ரஷ்யால இருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த புல்வெளிகள் அப்படின்றது நமக்கு தேர்வில் வந்து கேட்பாங்க, மிகப்பெரிய புல்வெளிகள். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது வந்து இது வந்து என்னன்னா உயர் அச்சத்துல வந்து சார் உயரமான பகுதியில் வந்து போகக்கூடிய காற்றுகளாக வந்து இருக்கு. இது வந்து ஹையர் ஆல்டிடியூட் சொல்லணும். இது வடரை குளத்திலையும் வீசுது, தென்னரை குளத்திலையும் வீசுது அப்படின்னு பண்ணுது. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து வெஸ்டர்லிஸ் அண்ட் ஈஸ்டர்லிஸ் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம். வந்து இதை எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2ஆம் உலகப் போரின் போது வந்து ஜப்பான்ல போயிட்டு அமெரிக்கா குண்டு போடுவாங்க. அப்படி குண்டு போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது சீக்கிரமா வந்துடும். ஸோ அப்போ போகும்போது ஆன டைம் விட வரும்போது சீக்கிரமா வந்தோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடும் போது தான் அப்ப உயரமான பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 14 கிலோமீட்டர் உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காற்று வீசிட்டு இருக்கு. அது 450 கிலோமீட்டர் வேகத்துல வீசுது. அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா ஜெட் பருவ காட்டுகள் அப்படின்னு சொல்லி ஜெட் காட்டுகள் அப்படின்னு பேர் வச்சாங்க வந்து. ஸோ இந்த ஜெட் காட்டுகள் அப்படின்றது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஜெட் ஏரோப்ளேன்ல போனனால கண்டுபிடிச்சாங்க வந்து. இந்த இதனோட வேவி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த அலை வடிவத்தில், அதுக்கு பேர் என்ன ராஸ்பி அலைகள் என்று பெயர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ராஸ்பி அலைகள் என்று அழைக்கப்படுதுன்னா ஜெட் காட்டுகள் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து மாறும் காட்டுகள் அப்படின்னா யாருன்னா சைக்ளோன் தான். அப்ப சைக்ளோன் அப்படின்னும் போது ஒரு புயல் உருவாகணும்னா அதோட மையப்பகுதி என்னவா இருக்கும்னா தாழ்வழுத்தமா இருக்கும். அப்ப தாழ்வழுத்தமா இருந்தாதான் அது வந்து சைக்ளோன் அப்படின்னு பார்க்கலாம்.
அப்போ உயர் அழுத்தமா இருந்தா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு. அப்ப எதிர் சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சைக்ளோன் ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் போது நம்ம சூறாவளி எதிர் சூறாவளி, சூறாவளியா தாழ்வழுத்தமா இருக்கும், சூறாவளியில நமக்கு என்ன கிடைக்கும், மழை பொழிவு கிடைக்கும். எதிர் சூறாவளி மையப்பகுதி உயர் அழுத்தமா இருக்கும், மழை பொழிவு கிடைக்காது அப்படின்னு பார்க்கிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சூறாவளினா மையப்பகுதி என்ன இருக்கும், தாழ்வழுத்தமா இருக்கும், நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அதோட மையப்பகுதி என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோம், கண் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சைக்ளோனின் மையப்பகுதி, ஐ ஆஃப் த சைக்ளோன் அப்படின்னுவோம். அது வந்து கண் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு. அப்ப சைக்ளோனின் மையப்பகுதி பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா லோ பிரஷரா இருக்கும் அப்படின்னு. அதே உயர் அழுத்தமா இருந்தா அது வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட். இப்ப வில்லி வில்லிஸ் அப்படின்ற பேர்ல வந்து சைக்ளோன் எங்க சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியால அதுக்கு பேர் வந்து வில்லி வில்லி அப்படின்னு ஃப்ரெண்ட். ஸோ வில்லி வில்லி வந்து அதே டைஃபூன் அப்படின்னு எங்க அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஜப்பான்ல அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டைஃபூன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அதே வந்து பாகியோ அப்படின்றது எங்க சொல்றோம்னா பிலிப்பைன்ஸ்ல சொல்றோம். பாகியோ அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து. டோர்னோடோ அப்படின்றது வந்து அமெரிக்கா அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ டோர்னாடோ அப்படின்னு பார்க்கிறோம், அமெரிக்கால வந்து அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் என்னன்னா சைக்ளோன் தான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே ஹரிகேன்ஸ் அப்படின்றது எங்க சொல்றோம்னா அது அமெரிக்கால வந்து ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்தியா பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சைக்ளோன் என்று தான் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது எதுக்கு நான் ஃப்ரெண்ட் வந்து ஈரப்பதமானினா ஈரப்பதத்தை அழைக்க பயன்படுகிறது அப்படின்னு. சம மேக கோடுகளுக்கு பேர் என்னன்னா ஐசோநெஃப்ஸ் அப்படின்னு பேர், சம மேக கோடு வந்து. அது இம்பார்ட்டன்ட் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு. எவாப்பா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து எவாப்பா டிரான்ஸ்பிரேஷனா நீராவி போக்கு எங்க நடக்குதுன்னா தாவரங்கள் நடக்குது. அமிலமலை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு வந்து இப்ப காற்றுல வந்து சல்பர் டை ஆக்சைடு இருக்கு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு. மழை பொழியும் போது வந்து சல்பூரிக் அமிலமாகவும் H2SO4 நைட்ரிக் அமிலமாக HNO3 மாறிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அமிலமலை அப்படின்னு. அமிலமலை அப்படின்னும் போது pH ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5.6 கீழே போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அமிலமலை என்று அழைக்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்ரஸ் ஆக்சைடு HNO3 மாறுது, சல்பர் டை ஆக்சைடு வந்து H2SO4 மாறுது அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிளவுட் பஸ்ட் அப்படின்னும் போது மேக வெடிப்பு, அதாவது ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 மணி நேரத்துல 100 மில்லிமீட்டர் அல்லது 10 சென்டிமீட்டர் மழை மினிமம் வந்து. ஸோ 10 சென்டிமீட்டர் வந்து மழைப்பொழிவு வந்து நடக்கணும். ஸோ குறைந்தபட்சம் மழைப்பொழிவு. அப்படி நடக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேக வெடிப்பு அப்படின்றோம். அப்ப மேக வெடிப்பு எப்ப நடக்கும் அப்படின்னா 1 மணி நேரம் சென்டிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர். ஏன்னா 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர் அப்படின்னு பார்க்கணும். மழைப்பொழிவு நடக்கணும். எக்ஸாம்பிள் எங்க நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா 2015 சென்னையில நடந்தது அப்படின்னு. ஸோ அது வந்து கிளவுட் பஸ்ட் அப்படின்னு. அண்ட் கிளவுட் சீடிங், ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து என்னன்னா ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படின்னு. ட்ரை ஐஸ், சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு மேகங்களுக்கு நடுவிலே போடும் போது நமக்கு மழை பொழிவு அப்படின்றது ஏற்படுகிறது அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அடுத்து நம்ம இதை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21% வந்து. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு 0.03% அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நமக்கு 93% வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளோட வளிமண்டலத்துல முக்கியமான பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அடியடுக்கு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு. ஸோ வானிலை மாற்றங்கள், மழைப்பொழிவு, இடி மின்னல் அப்படின்றது எல்லாமே இங்க நடக்கும் அப்படின்னு. ஜெட் விமானம் பறக்கக்கூடிய பகுதி, வானிலை பலனும் இங்கதான் பறக்குது அப்படின்னு. நமக்கு அயனி அடுக்கு, அயனோஸ்பியர் அப்படின்னு பாக்குறோம். இந்த அயனி வடமுனை வளரொலி, தென்முனை வளரொலி அப்படின்னு நம்ம அயனிகள் அப்படின்னு காணப்படக்கூடிய பகுதியா இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அந்த வெளியடுக்கு அப்படின்றது செயற்கைக்கோள் பறக்க காரணமா இருக்கு. நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கும் போது இந்த வானிலை மாற்றம் நடக்கிறது எங்கன்னு கேட்டா அடியடுக்கு அப்படிங்கிறோம். அதான் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறோம். வானிலை மாற்றங்கள் ஜெட் பிளேன் வந்து எங்க பறக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல பறக்கும் அப்படிங்கிறோம். வந்து அந்த அயனோஸ்பியர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமுனை வளரொலி, தென்முனை வளரொலி, அரோரா பொரியலிசிஸ், அரோரா ஆஸ்ட்ரலிசிஸ் சொல்லிட்டு வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கோம். மேகங்கள் இருக்கு, மழைப்பொழிவு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர்ல கிடைக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு ஓசோன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஓசோன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து குறைய காரணம், இல்லை ஓசோன்ல ஓட்ட விளையாடுறதுக்கு காரணமான வாயு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
குளோரின் அப்படின்னு பார்க்குறோம். இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓசோனோட ரியாக்ட் பண்ணி O and O2ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிடுது. இந்த O வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்னொரு குளோரினோட போய் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ஆக்சைடோட சேர்ந்து ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆயிடுது. கன்வெர்ட் ஆகுனா அதையும் விட்டுட்டு இந்த குளோரின் தனியாக வந்துடுது அப்படின்னு. இந்த மாதிரி குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஓசோனை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி விடுது. அதுதான் நமக்கு என்ன ஓசோன் வந்து துளை அப்படின்னு ஓசோன் ஓட்டை அப்படின்னு ஏற்பட காரணமா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ஓசோன் ஓட்டைக்கு காரணமான முக்கியமான வாயு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஓசோன் ஓட்டையை வந்து அளவிடக்கூடிய அளவீடு பேர் என்ன டாப்சன் அப்படின்ற அளவீடு பயன்படுகிறது அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். அப்போ டாப்சன் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஓசோன்ல இருக்கிற ஓட்டையை வந்து அளவிட பயன்படக்கூடிய ஒரு அளவீடா வந்து இருக்கு டாப்சன் யூனிட் அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ இது நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்க்க இருக்க டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம அதிகமாக வந்து எந்த போக்குவரத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து தான். இது நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்பாங்க. அதே மாதிரி கூட்ஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு பண்றது இல்லைன்னா நீர்வழி போக்குவரத்து. ஆனால் உள்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து அது வந்து நிலவழி போக்குவரத்து அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆர்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பொருள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னா கூட அது எது வழியாக வருதுன்னா சாலை வழியாக தான் வரும் வந்து. அப்போ முழுக்க நம்ம வந்து சாலை வழி போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் நம்ம கூட்ஸுக்காக பொருட்களுக்காக பயன்படுத்துறோம், பேசஞ்சருக்காக அதான் பயன்படுத்துறோம். ஆனா வெளிநாட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கப்பல் போக்குவரத்து தான் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு. சர்ச்சாஸ்வரி அவருடைய காலத்துல மிடிவல் இந்தியா மத்திய கால இந்தியா அவருடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டார். அந்த ரோடு எங்க இருக்கு அப்படின்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல சொனார் வேலி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்க இருந்து ஆரம்பிச்சு இண்டஸ் வேலி அப்படின்றது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்போ பாகிஸ்தான் டு அதே மாதிரி நம்ம வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு இது வந்து ரோடு போட்டது யாருன்னா ஷெர்ஷாசூரி வந்து. ஸோ அவருடைய பீரியட்ல அந்த போட்ட ரோட பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரூல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாங்க. அப்ப நகரங்கள் உருவாது கொல்கத்தா டு பெஷாவர். கொல்கத்தா எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. பெஷாவர் எங்க இருக்குன்னா இப்ப இருக்க பாகிஸ்தான்ல இருக்கணும். சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் பெஷாவர்லாம் நம்ம போக முடியாது. அதனால நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னா அமிர்த்சர் வரையும் போகலாம் அப்படின்னு. அப்ப கொல்கத்தால இருந்து அமிர்த்சர் வரையும் போகலாம். அதான் வாகா இந்தியாவுடைய பார்டர் அப்படின்னு போகல. அந்த எல்லை பகுதி வரையும் அமிர்த்சர் நகர் வரையும் போகுது. ஸோ அப்போ நமக்கு ஷெர்ஷாசூரி போட்ட ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் ரோடு அப்படின்னு பார்க்குறோம், சாகி ரோடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு யாருன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல. அதே வந்து இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா கொல்கத்தா டு நமக்கு எது வரையும் இருக்கு அப்படின்னா அமிர்த்சர் வரையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. இப்போ நம்ம பழைய டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் படி வந்து பார்த்தீங்கன்னா NH1 டெல்லி டு அமிர்த்சர், NH2 வந்து டெல்லி டு கொல்கத்தா அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த சாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த நகரங்கள் தான் இப்போ அதுக்குள்ள இருக்கு. அப்போ டெல்லி அமிர்த்சர்ல இருந்து டெல்லி வரையும் டெல்லியில இருந்து கொல்கத்தா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போட்ட அந்த சாலையில தான் இப்போ நேஷனல் ஹைவேவா இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். இது நமக்கு இந்த ஓல்டு புக்ல இருக்கிற அந்த பிக்சர் தான் ஃப்ரெண்ட். அதனால வேணாம் அது விட்டுறலாம். அதுக்கடுத்து சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தம் 6 வகையாக சாலைகள் வந்து பிரிக்கலாம் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி பிரிக்கும்போது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலை, கிராமப்புற சாலை, எல்லையோர சாலை, பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படிங்கிறோம். இப்போ நமக்கு இதில் வந்து அதிக நீளம் இருக்கக்கூடியது கிலோமீட்டர் வைஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதிகபட்சமாக எந்த சாலைகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற சாலைகள் தான் அப்படிங்கிறோம். நம்ம அழகாக யோசிக்கும் போது தேசிய நெடுஞ்சாலை நான் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் கிராமப்புற சாலைகள் தான் அனைத்து கிராமங்களையும் இணைக்குது. அதுதான் வந்து அதிக நீளம் கொண்டது அப்படிங்கிறோம். அது இந்த ஃபர்ஸ்ட் 4 கொடுத்துட்டு இதுல எது வந்து அதிக நீளம் கொண்டது எது வந்து குறைவான நீளம் கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிக நீளம் கொண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிகம் அப்படின்னா வந்து கிராமப்புற சாலை வந்து, குறைவான நீளம் கொண்டது எதுனா தேசிய நெடுஞ்சாலை. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான நீளம் தான் வந்து, ஆனால் நல்லா அகலமாக இருக்கும். 6 லேன் இருக்கும், 6 லேன் இருக்கும், 4 லேன் இருக்கும், அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் குறைவான நீளம் கொண்டது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு ரூரல் ரோட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து லென்த் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்லணும்னா தேசிய நெடுஞ்சாலை தான். அதை விட தேசிய நெடுஞ்சாலை கொஞ்சம் அதிகம்னா ஸ்டேட் ஹைவே, ஸ்டேட் ஹைவே விட கொஞ்சம் அதிகம் டிஸ்ட்ரிக்ட் விட அதிகம் வந்து ரூரல் ரோட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து இதில் இப்போ நீளமானது அப்படின்றது நீளம் குறைவானது அப்படின்றது வந்து நமக்கு இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம புத்தகத்தில் இருக்கிறது கிடையாது வந்து. இப்போ லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்றது என்னன்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட் வந்து. NH44 ஃப்ரெண்ட். இப்போ வந்து லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே வந்து NH44 சொல்லிட்டு இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறதா நம்ம கேட்பாங்க. ஸோ மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH44 அப்படின்னு பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இது எங்க இருந்து எது வரையும் அப்படின்னா வந்து வாரணாசி கிடையாது. இப்போ இது வந்து ஸ்ரீநகர் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ரீநகர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரில இருந்து, ஸோ ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை தான் வந்து. ஸோ அது எதுவும் மாறுபடலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 4112 கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து மாறுது வந்து. ஸோ அப்போ நம்ம மாற்ற வேண்டிய
டேட்டா வந்து NH44 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி ஈஸியாக ஞாபகம். கன்னியாகுமரி அப்படி தான் இருக்கு. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 4112 கிலோமீட்டர் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். இது லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே நம்ம கேட்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ அது எங்கே இருக்கு அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் தான் வருது ஃப்ரெண்டு 118 வந்து. ஸோ அப்போ 118 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே வந்து பல இருக்கு. அதில் ஒன்று தான் என்னன்னா இந்த 118 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதான். அதுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது வேணாம், இது விட்டுடலாம். புக்கில் இருக்கிறது தான் எர்ணாகுளம் டு கொச்சின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கலாம். லாங்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NH44 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதான் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸ்டேட் ஹைவே யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்ல பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ரூரல் ஹைவேஸ் வந்து யார் வந்து டீல் பண்றாங்கன்னா பஞ்சாயத்துக்கள் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து தான் அவங்க தான் வந்து ரூரல் ஹைவேஸை பராமரிக்கிறாங்க. திட்டத்தின்படி மத்திய அரசு மாநில அரசு அதாவது கிராம சதக் யோஜனா அப்படி சொல்லிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல போடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல போடுவாங்க. ஆனால் பராமரிக்கிறது யாருன்னா பஞ்சாயத்து தான் பராமரிக்கிறாங்க. பார்டர் ரோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமானது அப்படிங்கிறோம். காரணம் என்னன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. 1960 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தான் என்ன பண்ணா ரொம்ப ஆபத்தான எல்லையோர கிராம பகுதியில் ரோடு போடுறது. அப்போ எல்லையோரத்தில் ரோடு போடுற வேலையை யார் பார்க்குறாங்கன்னா இவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இவங்க போட்ட ரோடு தான் வந்து ஹையஸ்ட் ரோடு அப்படின்னு பார்க்குறோம். இவங்க ஹையஸ்ட் ரோடு எங்கே இருக்குன்னா சண்டிகார்லேருந்து ஆரம்பிச்சு லடாக் வரையும் இருக்கு. அந்த லடாக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து. ஸோ லடாக்கில் உள்ள அப்படின்ற பகுதி வரைக்கும் இவங்க போட்டிருக்க ரோடு தான் உலகிலே மிக உயரமான சாலையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டு. அடுத்து கோல்டன் குவாடிலேட்டர் அப்படின்னு அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஸோ அவர் பீரியட்ல போட்ட ரோடு தான் என்ன சொல்றோம்னா கோல்டன் குவாடிலேட்டர் அப்படிங்கிறோம். எந்தெந்த நகரங்கள் இணைக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வடக்கு தெற்கு அண்ட் கிழக்கு மேற்கு இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாத்தையும் இணைக்கிறது தான். ஸோ புதுடெல்லியிலேருந்து கொல்கத்தா, கொல்கத்தாலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து திருப்பி டெல்லி அப்படிங்கிறோம். ஸோ அப்போ 4 முக்கிய நகரங்களை இணைக்குது அப்படிங்கிறோம். எந்த வருஷம் போட்டாங்க அப்படின்னா 1999 அப்படிங்கிறோம். ஸோ இந்தியாவின் நெடுஞ்சாலை தேசிய ஆணையம் வந்து NH நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டது 1995 ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோல்டன் குவாடிலேட்டர் தங்க நாற்கர சாலை வந்து போடப்பட்ட ஆண்டு வந்து 1999 அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வந்து இணைக்கக்கூடிய சாலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க வந்து இது சேருது அப்படின்னு தான் கேட்பாங்க ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வடக்கு தெற்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர்ல இருக்க ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ஸாமில் சில்சார்ல ஆரம்பிச்சு இங்கே குஜராத்தில் வந்து போர்பந்தர் வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் சேரக்கூடிய ஜங்ஷன் பாயிண்ட் கட் பண்ற அந்த ஜங்ஷன் பாயிண்ட் எங்க அப்படின்னா ஜான்சி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஜான்சியில தான் உத்தரப்பிரதேசில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சாலை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வந்து இணையுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்டு. அடுத்து எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை புனேல கொல்கத்தா டம்டம் ஏர்போர்ட், துர்காபூர் கொல்கத்தா யமுனா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு பார்க்குறோம். இந்த எக்ஸ்பிரஸ் சாலைகள் அப்படின்னு இருந்தது. அப்போ நம்ம ஓல்டு புக்ல கொண்டு வரும்போது கண்ணன் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ தேவைப்படாது, இது கூட நம்ம விட்டுடலாம். அடுத்து சாலை அடர்த்தி எந்த மாநிலத்தில் மிக அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கேரளாவில் மிக அதிக அடர்த்தி கொண்டது. எங்கே கம்மியாக இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில். அப்போ சாலைகள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா கேரளா அப்படின்றத இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நம்ம கேள்வியாக கேட்பாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ ரயில்வே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்கன்னா 1853 மும்பை டு தானே தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் விட்டாங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1953 வந்து மும்பையிலேருந்து தானே வரையும் வந்து போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து அப்படி பார்க்குறோம். இது 1951 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க ரயில்வே அப்படிங்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷனலைஸ் பண்ண ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. இப்போ தேஜாஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது யார் ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம IRCTC அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கிடையாது. 1951 தான் ரயில்வே வந்து நேஷனலைஸ் பண்றாங்க, தேசியமயமாக்கப்பட்டது. இதனோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். பேக் போன் ஆஃப் வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் எதை சொல்லணும்னா ரயில்வே சொல்றோம் வந்து. இந்தியாவின் முதுகெலும்பாக தரைவழி போக்குவரத்து முதுகெலும்பா எது இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரயில்வே அப்படின்னு. இது தேசிய ஒருமைப்பாட்டை வந்து வளர்க்க காரணமா இருக்கு அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்றத வந்து மக்களிடம் கொண்டு வரது காரணமா இருக்கு. லார்ஜஸ்ட் இன் ஏசியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு. USA வந்து. அப்போ உலகிலேயே மிக நீளமான ரயில்வே அமைப்பை கொண்ட நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ரெண்டாவது எதுனா இந்தியா. ஆசியால எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனா கிடையாது, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து
ரயில்வே ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் வந்து இருக்கு அப்படின்றது வந்து கேட்பாங்க. இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜோனா வந்து மாறி இருக்கு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ 18 ரயில்வே மண்டலங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா கூட போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ ரயில்வே ஜோன்ஸ் இன் இந்தியா, ஸோ ரயில்வே ஜோன்ஸ் இன் இந்தியா டோட்டலாக வந்து 18 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 19th கூட வந்துச்சு, 19 ஆயிடுச்சு, சாரி 19வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஒன்று சேர்த்துருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாரி இப்போ எது கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மொத்தம் 19 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு வந்து. ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 18th ரயில்வே ஜோன் அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சவுத் கோஸ்ட் ரயில்வே ஃப்ரெண்ட், தென் கடற்கரை ரயில்வே மண்டலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், இது வந்து கேட்பாங்க இந்த விசாகப்பட்டினம். அடுத்து 19வது ரயில்வே ஜோன் ஒரு நிமிஷம். மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டை அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட். ஆமாம், மொத்தம் 19 இருக்குது. 19ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொங்கன் ரயில்வே ஜோன், ஸோ இது இம்பார்ட்டன்ட். அது எங்கே இருக்குன்னா மும்பை இருக்குது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த ஆர்டரில் ஒன்று மிஸ் ஆகுது, ஒன்று மட்டும் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், நம்பர் விட்டுரு ஃப்ரெண்ட். நம்பர் வேண்டியதில்லை, ஏன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு அப்புறம் 19th வரல வந்து. ஸோ அதனால் எவ்வளோ ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து கடைசியாக அப்ரூவ் பண்ணது வந்து 18ஓட தான் நிற்கிது. நம்பர் 19 நம்ம போட முடியாது, 18ஓட முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரயில்வே ஜோன்ஸ் அப்படின்றது அதனோட ஹெட் குவார்ட்டர் வந்து கேட்பாங்க. இது 18 வச்சுப்போம் ஃப்ரெண்ட். ஏன்னா நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமாக காமிக்குது. ரயில்வே மினிஸ்ட்ரியோட வெப்சைட் போனீங்கன்னா 16 ரயில்வே ஜோன் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை, அவங்க அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஜோன்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து 18 தான். நார்தன் ரயில்வே ஜோன் வந்து டெல்லியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். வடக்கு ரயில்வே ஜோன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோன் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. கிழக்கு ரயில்வே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் அப்படின்றது மும்பையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு மேற்கு ரயில்வே ஜோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ரயில்வே ஜோன் வந்து மும்பையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி மத்திய ரயில்வே ஜோன் அப்படின்றது அதுவும் மும்பையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேற்கு அண்ட் மத்திய வந்து ரெண்டுமே மும்பையில் இருக்குது அப்படிங்கிறோம்.
சவுத் அதே மாதிரி நமக்கு வந்து சென்னையில் இருக்குன்னு தெரியும். சவுத் ஈஸ்ட் அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குங்க. ஈஸ்ட் வந்து கொல்கத்தா, அதே மாதிரி தென்கிழக்கு அப்படின்னு போட்டாலும் கொல்கத்தாவில் இருக்கு அலிமுகர்ஃபன். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து இந்த கொங்கன் ரயில்வே ஜோன் இப்போ நம்ம எழுதணும். ஸோ அது வந்து நவி மும்பை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலிமுக்கிறோம். அது மாதிரி தெற்கு ரயில்வே ஜோன் வந்து சென்னையில் இருக்கு அலிமுக்கிறோம். ஸோ அப்போ செலக்டிவாக படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும் வந்து. அது மாதிரி தெற்குல இருக்கிற அதர் ரயில்வே ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் அப்படின்னும் போது வந்து ஹூப்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அந்த ரயில்வே ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வியாக கேட்கறதும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நமக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் வந்து செகந்திராபாத் அப்படின்னு பார்க்குறோம். எங்கன்னா ஹைதராபாத் பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அது நமக்கு கேட்கறதும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ சர்க்கிள் பண்ணியிருக்கணும், இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நமக்கு மும்பை கேட்பாங்க, கொல்கத்தா கேட்பாங்க, டெல்லி கேட்பாங்க, செகந்திராபாத் வந்து ஹைதராபாத் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹூப்ளி வந்து கர்நாடகாவில் இருக்குது, அது கேட்பாங்க, சென்னை கேட்பாங்க. இந்த ரயில்வே ஜோன் பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ் அண்ட் லைட் கேஜ் சொல்லி மொத்தம் 3 விதமாக ரயில்வே ட்ராக் வந்து பிரிக்கிறோம். ப்ராட் கேஜ் என்ன அப்படின்னா வந்து 1.676 மீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அகலப்பாதை அப்படிங்கிறோம். மீட்டர் கேஜ்னா வந்து 1 மீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். குறுகிய பாதை அப்படின்னா 0.762 அண்ட் லைட் கேஜ் அப்படின்னா 0.610 மீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மொத்தம் 4 விதமாக வந்து பிரிக்கிறோம். இதில் மீட்டர் கேஜ்னா 1 மீட்டர் நம்ம போட்டலாம். ப்ராட் கேஜ்னா 1 மீட்டரோட அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வந்து நேரோ கேஜ் அப்படின்னா 0.7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கு அடுத்து குறுகிய பாதை அப்படின்னா 0.6. அப்போ 0.7 0.6 அப்படின்றது 1 மீட்டரோட கம்மியாக இருக்கும். 1 மீட்டரோட அதிகமான 1.676 மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து சபர்பன் ரயில்வே அப்படின்றது புறநகர் ரயில்வே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாங்க 1925 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காந்திமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்தே பாரத்தும் வந்துருச்சு. ட்ரெயின் 18 அப்படின்றது அதுவும் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பெர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடில் வந்து இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆனால் ஜென்ரலாக இப்போ ட்ராவல் பண்ணும்போது 110 அவ்வளோதான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து ரெக்கார்ட் பண்ணது 180 கிலோமீட்டர் வந்தே பாரத் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து மெட்ரோஸ் இன் கொல்கத்தாவில் வந்து ஃபஸ்ட்டு மெட்ரோ வந்து. ஸோ அப்போ கொல்கத்தா மெட்ரோ தான் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் மெட்ரோ ட்ரெயின் சேவை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது அது கேட்பாங்க. அதே மாதிரி இது எக்ஸ்பான்ஷன் கூட கேட்பாங்க. மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். இதோட விரிவாக்கம் வந்து ஸோ ஒரே நேரத்தில் அதிகப்படியான நபர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, அதான் சபர்பன்ல வந்து MRTS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமாக வந்து அது வந்து இருக்குது அப்படிங்க. பைப்லைன் அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். வந்து திரவ வாயு அப்படின்னு பார்க்கும்போது இதில் திடப்பொருளையும் என்ன பண்ணால் அரைச்சி அதை வந்து குழுமமாக மாற்றி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது மாதிரி திரவத்தையும் வந்து லிக்விட் பெட்ரோலியத்தை வந்து அனுப்புறது, வாயு அப்படின்றது நேச்சுரல் கேஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்லேண்ட் வாட்டர்வே அப்படின்ற அத்தாரிட்டி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1986. ஹைவே அத்தாரிட்டி அப்படின்றது நமக்கு 1995 ஆரம்பிக்கிறாங்க வந்து. அதே வந்து நம்ம நீர்வழி போக்குவரத்துக்கான ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்பாங்க 1986 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நேஷனல் வாட்டர்வே 1 எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது கங்கா ரிவர் இருக்குல்ல, அதில் தான் போயிட்டு இருக்கு. கங்கா பாகிரதி அப்படின்ற பேரில் தான் ஆரம்பிக்கிற இடத்துல அதனுடைய பேர். ஹூக்ளி அப்படின்றது வெஸ்ட் பெங்கால் அதனுடைய பேர். அப்போ கங்கா பாகிரதி ஹூக்ளி அப்படின்ற பேரில் வந்து ரிவர் சிஸ்டத்தில் அந்த ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசிய நீர்வழி எண் 1 வந்து இருக்குது. இது அலகாபாத் டு ஆல்டியா அப்படிங்கிறோம். ஸோ அலகாபாத் வந்து பேர் என்னன்னா பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஸோ ஆல்டியா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து போர்ட் துறைமுகம் அப்படின்னு பார்க்குறோம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. கொல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓத துறைமுகமா இருக்கும். அதுக்கு கீழே தான் அந்த ஹால்டியா அப்படின்ற துறைமுகம் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நேஷனல் வாட்டர்வே 2 அப்படின்றது பிரம்மபுத்திரா ரிவர்ல இருக்கு. தூப்ரி டு சாதியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து காணப்படுகிறது தேசிய நீர்வழி போக்குவரத்து தூப்ரி டு சாதியாவா இருக்கு. நேஷனல் வாட்டர்வே 3 தேசிய நீர்வழி போக்குவரத்து வந்து 3 வந்து கொல்லம் டு கோட்டபுரம் எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு அப்படிங்கிறோம். 24 மணி நேரம் செயல்படக்கூடிய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்தா வந்து இது வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஸோ கொல்லம் டு கோட்டபுரம். நேஷனல் வாட்டர்வே 4 எங்க இருக்கு அப்படின்னா பர்தாச்சலம் டு ராஜமுந்திரி அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளில் வந்து குறுக்கே வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ பர்தாச்சலம் டு ராஜமுந்திரி. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா காக்கிநாடா டு புதுச்சேரி அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேஷனல் வாட்டர்வே 5 வந்து மங்கள் தீப் டு பாராதீப் அப்படின்னு பார்க்குறோம். மங்கள் தீப் பாரதினா மகாநதி ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவர்ல வந்து போறவங்க. இது கிருஷ்ணா கோதாவரி ரிவர்ல போறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வழி எண் 4. இது ஆந்திரால இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வரையும் போகுது. காக்கிநாடால இருந்து ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வரையும் போகக்கூடியதா வந்து இருக்கு. தமிழ்நாடு வழியா போகுது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மகாநதி ரிவர்ல வந்து போகக்கூடியது தேசிய நீர்வழி எண் 5 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1 எங்கன்னா நமக்கு தெரியும், 1 வந்து பார்த்தீங்கன்னா கங்கால, 2 வந்து எங்க
அப்படின்னா பிரம்மபுத்திரால. 3 வந்து கேரளாவில் வந்து கொல்லம் டு கோட்டபுரத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். 4 வந்து ஆந்திரா டு புதுச்சேரி தமிழ்நாடு வழியாக போகுது. 5 வந்து மகாநதி ரிவர் அப்படின்னு பார்க்குறோம், ஒடிசா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓஷானிக் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கப்பல் போக்குவரத்து ஏற்றுமதி இறக்குமதி மெயினாக வந்து இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது சீப்பஸ்ட் மோட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா எக்கனாமிக்கலி மோஸ்ட் எக்கனாமிக்கல் மோடு அண்ட் என்வரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, மிகவும் சிக்கனமான போக்குவரத்து, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு எதை சொல்லணும்னா கப்பல் வழி போக்குவரத்து, கடல் வழியாக போகிறது அப்படின்னு. இந்தியாவில் பெரிய துறைமுகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 13 துறைமுகங்கள் இருக்கு அப்படிங்கிறான். ஸோ அந்த துறைமுகங்கள் வந்து எந்த கடற்கரையில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை சொல்லி நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஃப்ரெண்ட். ஸோ மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், கிழக்கு கடற்கரையில் துறைமுகங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கிழக்கு கடற்கரை கொல்கத்தா அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டியா அப்படின்ற துறைமுகம் வந்து இருக்கு. 3வது வந்து பாராதீப், 4வது வந்து விசாகப்பட்டினம், 5வது வந்து சென்னை, 6 வந்து எண்ணூர், 7 வந்து தூத்துக்குடி அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னா 7 துறைமுகங்கள் வந்து கிழக்கு கடற்கரையில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கிழக்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்கள் கொல்கத்தா, ஆல்டியா, பாராதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி அப்படிங்கிறோம். மொத்தம் 7 இருக்கு. அதே மேற்கு கடற்கரையில் இருக்க துறைமுகங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்லா அப்படின்னு பார்க்குறோம். எங்க இருக்கு அப்படின்னா வந்து நம்ம குஜராத்தில் இருக்கு, 8ன்னு போட்டுக்கலாம். மும்பை வந்து பார்த்தீங்கன்னா 9, வந்து நவசேவா ஜவஹர்லால் நேரு போர்ட் வந்து 10, நியூ மங்களூர் வந்து 11, மர்மகோவா வந்து 12, கொச்சி வந்து 13 அப்படிங்கிறோம். ஸோ மொத்தம் வந்து 13 துறைமுகங்கள் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ கிழக்கில் வந்து 7, இந்த கிழக்கில் வந்து 7 இருக்கு, மேற்கில் வந்து 6 இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து 13 இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் கப்பல் கட்டும் தளங்கள் இப்போ ரீசெண்டாக கூட வந்து கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஹி அப்படின்ற ஒரு கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பலில் வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அது எங்கன்னா மும்பையில் வந்து. ஸோ அப்போ மும்பையில் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா மசகன் டக் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மும்பையில் இருக்கிறது கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறோம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கு அப்படிங்கிறோம். அதே கார்டன் ரீச் அப்படின்றது எங்க இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்கு அப்படிங்கிறோம். கொச்சின் ஷிப்யார்டு வந்து கொச்சியில் இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ இந்துஸ்தான் விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் கொல்கத்தா, மசகன் டக் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் கொச்சி அப்படின்றது கொச்சியில் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஓகேவா. அடுத்து ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து நம்ம ஏற்படுத்து 1995 ஏற்படுத்துறாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னா ஏர் சர்வீஸ் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவில் 1918 ஹென்ரி பிக்கட் அப்படின்றவர் வந்து அலகாபாத் டு நைனி வந்து எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மெயில் எடுத்துட்டு போறாரு வந்து. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விமானம் பறந்தது அப்படிங்கிறோம். ஸோ இதை வந்து 1953 நேஷனலைஸ் பண்ணி இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவை சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1995 ஏற்படுத்தப்பட்டது. அப்படி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஏற்படுத்தினாலும் அதே மாதிரி தான் நமக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறோம் 1995 அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் முக்கியமான ஏர்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய பேர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட் அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்க ஏர்போர்ட்டோட பேர் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். இந்திரா காந்தி நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறோம். சத்ரபதி சிவாஜி வந்து மும்பையில் இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் அகமதாபாத்தில் இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய விமான நிலையங்கள். அதனுடைய பேர் யாருடைய பேரில் எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணது ஏர்போர்ட்ஸ் பொறுத்தவரையும். அதே மாதிரி கேம்பகவுடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டோடைய பேர் தான் கேம்பகவுடா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து பெங்களூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அதே மாதிரி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பேரில் இருக்கிறது நாக்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அது நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கறதுனா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறோம். லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பேரில் இருக்க ஏர்போர்ட் வந்து வாரணாசியில் இருக்குது அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அதுவும் கேட்பாங்க. ஸோ எல்லாம் இம்பார்ட்டன்ட். பவன் ஆவாஸ் அப்படின்றது வந்து ஹெலிகாப்டர் சேவை வழங்குறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து முன்னாள் சிஎம் வந்து ஜெயலலிதா அவங்க ஹெலிகாப்டர் தான் போவாங்க பிரச்சாரத்துக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அது மாதிரி வந்து மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களும் ஹெலிகாப்டர்ல தான் போவாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய விமான சேவை வந்து இதுதான் வழங்கும். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாருக்கு போயிட்டு வரணும், ஆயில் ஃபீல்டுக்கு போயிட்டு வரணும், நார்த் ஈஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அந்த போக்குவரத்து சேவை ஹெலிகாப்டர் சேவை வழங்குறது ஏன்னா பவன் அவான்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஹெலிகாப்டர் நிறுவனம் அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஸோ அது கேட்பாங்க. இந்தியாவில் ஹெலிகாப்டர் சேவை வந்து வழங்கக்கூடியது அப்படிங்கிறோம். அடுத்து 2007 வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம நேஷனலைஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேடைசேஷன் பண்ணி டாட்டாக்கே சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் அது நம்ம லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அடுத்து தகவல் தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து
நமக்கு தகவல் தொடர்பு இந்தியாவில் அப்படின்னா அஞ்சல் சேவையிலேருந்து ஆரம்பித்து டெலிஃபோனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் அனுப்புறது அப்புறம் டெலிகிராஃப் அப்படின்றதுலாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் வந்து உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் கொண்ட வலைப்பு நிலை கொண்டது அப்படிங்கிறோம். எப்படி ரயில்வேல வந்து நம்ம வந்து உலக அளவில் 2வது இடத்துலையும் ஆசிய அளவில் நம்ம முதலிடத்துல இருக்கோம். அப்போ உலகில் மிகப்பெரிய வலைப்பு நிலை அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை தான் எவ்வளோ 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரூரல் ஃபர்ஸ்ட் இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படின்றது 1852 வந்து பார்த்தீங்கன்னா கராச்சியில் ஃபர்ஸ்ட் முதல் அஞ்சல் அப்படின்றது வெளியிட்டாங்க அப்படின்னு. போஸ்டல் சர்வீஸ் வந்து நாட்டுடைமையாக்குனது பப்ளிக் சர்வீஸ்க்காக கொண்டு வந்தது 1837 கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் அப்படின்னா என்ன, பின்கோடுனா என்ன அப்படின்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் தான் பின்கோடு அப்படின்னு பார்க்குறோம். இது 1972 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பின்கோடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீட்டு எண் அப்படின்னு பார்க்குறோம். PIN இது எப்போ வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1972 கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஓகேவா. அதுக்கடுத்து STDனா என்ன இப்போ கிடையாது நமக்கு. ஆனால் STD அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ISD அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் டயலிங் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் அப்படின்னா வந்து STD, ISDனா இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் டயலிங் அப்படி பார்க்குறோம். ரெண்டுத்துக்கும் விரிவாக்கம் வந்து நமக்கு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ரேடியோ பிராட்காஸ்டிங் இந்தியாவில் வந்து ஸோ ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே வந்து 1923 தொடங்கப்பட்டது அப்படி பார்க்குறோம். அது ஸோ அதுதான் என்னவா ஆகுது அப்படின்னா 1936 வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து மாறுது அப்படி பார்க்குறோம். அண்ட் 1957 வந்து ஆகாஷ்வாணியா வந்து மாறுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரேடியோ அப்படின்றது பாம்பே ரேடியோ கிளப் மூலிமா 1923 தொடங்குறாங்க. 1936 வந்து பார்த்தீங்கன்னா அது இந்திய வானொலியா வந்து ஆல் இண்டியா ரேடியோவாக மாறுது. அப்புறம் ஆகாஷ்வாணியா 1957 வந்து மாறுது அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் தான். எக்ஸாமில் நம்ம கொஸ்டினாக கேட்கறதுனால வாய்ப்பு. அடுத்து டெலிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது தூர்தர்ஷன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த DD அப்படின்றது வந்து தொலைக்காட்சி ஒளிபரப்பு அப்படின்றத சேவையை வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட். 1969 இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். 1969 இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்க எப்போ தொடங்கினாங்க அப்படின்றது நம்ம கேள்வியை கேட்பாங்க, அது இம்பார்ட்டன்ட் வந்து. IRS என்னன்னு கேட்பாங்க ஃப்ரெண்டு. இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி இன்சாட்னா இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். IRS அது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. இன்சாட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் 1983 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இந்தியாவோட இன்சாட் 1B 1983. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கொஸ்டின் கேட்டுருவோம். ஓகே. ஸோ நம்ம வந்து எது முடிச்சிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் முடிச்சாச்சு ஃப்ரெண்டு. அடுத்து நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சென்சஸில் நமக்கு வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். நம்ம என்னென்னு பார்த்துலாம் 2011 சென்சஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துலாம். ஃபேக்ட் தான், ஃபேக்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடும். இது 12வது புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு. வேர்ல்டு ஜியாகிரஃபி நமக்கு பாப்புலேஷன் அப்படின்றது அது லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். மோர் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்சஸ் டேட்டா தான். இந்தியாவில் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்குறோம் 1084 அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ பாலின விகிதப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். ரெண்டாவது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது வந்து புதுச்சேரி அப்படி பார்க்குறேன். ஸோ அது இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து தமிழ்நாடு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலமும், ரெண்டாவது இடத்துல வந்து புதுச்சேரி இருக்குது, மூணாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது அப்படி பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு வந்து 996 அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் எடுக்கிறோம். இந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். செக்ஸ் ரேஷியோவில் வந்து லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட லிட்ரஸி ரேட் 74.04% வந்து இந்தியாவில் கல்வியறிவு விகிதம் வந்து காணப்படுகிறது அப்படி பார்க்குறோம். ஸோ கேரளா வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். பீகார் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் அப்படி பார்க்குறோம். அப்போ கேரளா வந்து அதிக கல்வியறிவு விகிதம், பீகார் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து.
இதெல்லாம் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட் இந்த மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம கேட்க மாட்டாங்க. அடுத்து ஸோ பாப்புலேஷன் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்தினாங்க அப்படின்னா 1872 ஃப்ரெண்ட் வந்து. ஸோ முதல் கணக்கெடுப்பு அப்படின்னா 1872. முறையான கணக்கெடுப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1881 வந்து. ஸோ அப்போ முறையான கணக்கெடுப்பு அல்லது முழுமையான கணக்கெடுப்புன்னு கேட்டாங்கன்னா 1881. முதல் கணக்கெடுப்புன்னு கேட்டாங்கன்னா 1872 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மக்கள் தொகையில் அந்த தேக்க நிலை அப்படின்றது எப்போ இருந்தது அப்படின்னா வந்து 1901 1921 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தேக்க நிலை அப்படின்றது ஏற்பட்டது எப்போ அப்படின்னா 1901 1921 அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு எப்போ நடந்ததுன்னா 1951 1981. நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1951 81 வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்டத்தில் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்றது நடந்தது அப்படின்னு. இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 1210 மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 121 கோடின்னு சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ 1210 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ 121 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மேட்டர்ல. முதல் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 20 கோடி பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு. 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் முதலிடம் வகிக்குது அப்படின்னு. ரெண்டாவது இடம் வந்து மகாராஷ்டிரா, மூன்றாவது இடம் வந்து பீகார் அப்படின்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட். இதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ குறைந்தபட்ச மக்கள் தொகை எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ சிக்கிம் தான் இருக்கிறதுலே கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாநிலமா வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். யூனியன் பிரதேசங்கள் அதிக மக்கள் தொகை கொண்டது எதுனா டெல்லி அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். யூனியன் பிரதேசத்தில் டெல்லி வந்து அதிக மக்கள் தொகை கொண்டதா இருக்கு. லிட்டரசி ரேட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது 2011 382 பேர் per ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவில் அப்படி பார்க்கலாம். 2011 382 பேர் இருக்காங்க மக்கள் அடர்த்தி அப்படின்னா. டென்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் வந்து இருக்கு. லீஸ்ட் அப்படின்றது வந்து அருணாச்சல பிரதேஷ் இருக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது எதுனா பீகார், குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது எது அப்படின்னா வந்து அருணாச்சல பிரதேசம் அப்படி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெல்லி வந்து இருக்கிற அதிகபட்ச மக்கள் தொகை யூனியன் பிரதேசத்தில் இருக்கு. மக்கள் அடர்த்தியிலும் டெல்லி வந்து அதிகமாக இருக்கு. அந்தமான் நிக்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசமாக வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய டென்சிட்டி அப்படின்றது நமக்கு தெரியணும். அது வந்து 555 அப்படின்னு பார்க்குறோம். பின்னாடி பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ 555 அப்படின்றது தமிழ்நாடுடைய டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி இந்தியாவுடைய பெண்கள் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ வந்து இருக்குல்ல, பாலின விகிதம் அப்படின்னா 940. கேரளா வந்து 1084, அதான் ஃபர்ஸ்ட். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 940 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுடைய பரப்பளவு நம்ம பார்க்கல. அது வந்து 1,30,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 58 அப்படின்னு பார்க்குறோம். 32 லட்சம் அப்படின்னு இந்தியா. தமிழ்நாடு வந்து 1,30,058 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து 995 or 96 சொல்லி கவர்மெண்ட்டே 2 விதமாக டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் 95 வந்தாலும் சரி 96 வந்தாலும் சரி 2 ஒன்று தான் வரும். வந்துச்சுன்னா அது வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட். அது இம்பார்ட்டன்ட் வந்து. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா பெரம்பலூர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சென்னை அப்படின்றது அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக வந்து இருக்கு. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா பெரம்பலூர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட். அப்போ 32 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. அதில் 32 டிஸ்ட்ரிக்ட்ல அப்போ இருந்த டேட்டா வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அதே மாதிரி பாலின விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் வந்து இருக்காங்க. 1041 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கம்மியாக இருக்கிறது எங்க அப்படின்னா தர்மபுரி அப்படின்னு பார்க்குறோம். 946 அப்படின்னு பார்க்குறோம். பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இது வந்து இருக்கு தர்மபுரி அப்படின்னு பார்க்குறோம். மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் அதிகபட்சமாக இருக்கு. நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இருக்கு. அப்போ மக்கள் அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும் போது டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து அதிகபட்சமாக இருக்கு, நீலகிரி கம்மியாக இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ சென்சஸ் டேட்டா அப்படின்றது இதுதான். இதுலேருந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லொகேஷன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் 1 or 2 கொஸ்டின் அதில் வந்துடும் நமக்கு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்துடும். டிரான்ஸ்போர்ட்லேருந்து நமக்கு வந்துடும், இதுலேருந்து வந்துடும். ஸோ அப்போ டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்கமிங் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும். மற்றபடி நம்ம ஏற்கனவே எடுத்த டாபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா கிளாஸில், ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. நம்ம புக் இருக்குன்னா அதை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்கணும், தமிழ்நாட்டு பார்க்கலையா, லிட்ரஸி சொல்லலையா, 80% தமிழ்நாடு மார்க் பண்ண முட்டை நினைக்கிறேன்.
80%. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட். 80.33 வந்து நவீன்குமார். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 80.33% ஃப்ரெண்ட். 80% நம்ம எடுத்துக்கலாம் தமிழ்நாடு லிட்ரஸி. ஓகே ஃப்ரெண்ட். சைல்டு செக்ஸ் ரேஷியோ 946 தமிழ்நாடு. ஸோ இதோட வேணால் நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இந்த டேட்டாவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதுலேருந்து டேரெக்டாக அப்படியே நம்ம கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் நான் தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ நம்ம டிஸ்கஷனில் அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின் இதுலேருந்து வரும். நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்டு லோயர் லிட்ரஸி ரேட் அப்படின்னு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து அகைன் நமக்கு தர்மபுரி தான் ஃப்ரெண்ட் வரும். அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி தான் வரும். ஒரு நிமிஷம். 6 ரேஷியோ அறுபத்தி 4.7 தர்மபுரி தான். தர்மபுரி தான் லிட்ரஸி ரேட்டில் கம்மியாக இருக்குது. ஹையஸ்ட் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து லிட்ரஸி ரேட்டில் அதிகபட்சமாக இருக்கிறது யாருன்னா கன்னியாகுமரி. தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 80.33%. ஓகே ஓகே ஃப்ரெண்ட். நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றதை நம்ம ஏற்கனவே கிளாஸில் நடத்தியிருப்போம். நீங்கள் அந்த பேசிஸில் அதை ரிவைஸ் பண்ணிட்டா காட்டுறோம். இது இம்பார்ட்டன்ட். இது இந்த டைமில் நீங்கள் பார்த்தது திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே நவீன்குமார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆஸ்கிங் கொஸ்டின் வந்து. ஸோ நம்ம நாளைக்கு டிஸ்கஷனில் நம்ம திருப்பியும் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்டு. நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிஞ்சோன்னா டிஸ்கஷன் இருக்குது, லைவ் இருக்குது. ஸோ அதில் நம்ம மீட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் வந்து ஜாகிரஃபியில் நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் நம்ம இதிலிருந்தே வரும் வந்து கண்டிப்பாக. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற நோட்ஸ் நம்ம புக்கில் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுப்பீங்களா. ஸோ அதை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே போதும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, தைரியமாக எழுதுங்க. நம்ம கான்ஃபிடென்ட் தான் எப்பவுமே நம்ம சக்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சதை நம்ம நல்லா ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு. ஓகே ஃப்ரெண்ட், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டு நம்ம டிஸ்கஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.